சிங்கம் தன்னோட கதையை எழுதுற வரைக்கும் எல்லா கதையும் வேட்டையாடிகளை பற்றி தான் புகழ் பாடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒன்று. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். We are the future. Chera Home Junction presents Super Summer Sale May 1st to May 31st up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். பாலுமேந்திரா சாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் அவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர், நிறைய அவார்ட்ஸ் வாங்கினவர், ஒரு சூப்பர் சீனியர் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட இருக்காது. உங்களை பிடிச்சிருச்சுன்னா அவரை பொறுத்த வரைக்கும் உங்களை ஃப்ரெண்டாக தான் அவர் போகிறாங்க. ரொம்ப அழகாக சமைப்பார் பாலுமேந்திரா. அவரே சொல்லுவார் அடிக்கடி, நான் டைரக்டர் ஆகலைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று நடத்துகிற ஒரு ஆளாக இருந்து 50 பேருக்கு மட்டும்தான் உணவுன்னு ஒரு போர்டு மாட்டி 51வது ஆள் வரதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவேன் டோர் அப்படிம்பாரு. லோகி ஸ்கிரிப்ட் தர்றாரு அப்படின்னா மம்முட்டி மோகன்லால் வரைக்கும் டேட் தரதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவருடைய கிரீடம்லாம் டைம்ஸ் மாதிரியான மிக முக்கியமான பத்திரிகைகள் உலகத்தின் ஆக சிறந்த 5 படங்கள்ல ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன். இந்த மக்கள்கிட்ட இருந்து இந்த சமூகத்திட்ட இருந்து நம்ம விலகி போனால் நம்ம ஒரு நல்ல படைப்பாளியாக இருக்க முடியாது, நமக்குள்ள கலைஞன் அந்த நிமிஷத்தில் செத்து போயிடுவான்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி தந்தது லோகி தான். பாலுமேந்திரா சார் எப்படி என்னோட லைஃபை ஷேப் பண்ணாரோ அது மாதிரி தான் எப்பவுமே கொஞ்சம் அந்த ஒரு ஒரு தைரியம் உண்டு. கொஞ்சம் பெரிய இடமா கொஞ்சம் நம்ம டச் பண்ணி பார்ப்போம், பற்றி பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ நான் கூட என் ரூம்மேட்டு கூட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம படம் அவ்வளோ நடிகரத்தினம் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தான், நான் அவர் பண்ணணுமாப்பா அப்படின்னு. காலையில் ஒரு 4 மணிக்கு நான் ஷூட் போகிறப்போ எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட் என்னோட லைஃப்பில் எல்லாத்தையுமே தலைகீழ மாற்றி போட்டது. அதோட இந்த ட்ரெய்லர் நாங்கள் பண்ணுறோம். அவர் விஷுவல்ஸ்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக எக்ஸைட்டட் ஆகிட்டார். எனக்கு படத்துல இருந்து கட் பண்ண விஷுவல்ஸ் மாதிரி இருக்கு. இந்த விஷுவல்ஸ் மணி சார் பார்த்தாருன்னா அக்செப்ட் பண்ணிப்பாரு. 100% இந்த படம் மெட்ராஸ் டாக்கீஸ்ல நடக்கும் அப்படிங்கிறார். 10 நாள் ஒரு ஊரில் வறட்சியான ஒரு கிராமத்தில் டென்ட் போட்டு கூத்து நடத்துவாங்க. கூத்து நடத்தினா அந்த ஊரில் மழை பெய்யும் அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போ எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்கள் சேவலப்பேரி நாங்குநேரி பக்கத்தில் எங்கேயும் ஷூட் பண்ணும்போது வேடிக்கை பார்க்க ஒருத்தர் சொன்னார், ஏங்க கூத்து போட்டால் தாங்க மழை பெய்யும், கூத்து போடுற படம் எடுத்தாலும் மழை பெய்யும் வாங்க. ஸோ நாங்கள் கேமரா எங்கே வச்சாலும் மழை பெய்ய ஆரம்பிக்க மாட்டோம். ஸோ அது ஒரு பயங்கரமான எங்களோட பிளானை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுச்சு. நீங்கள் ஒரு மனிதன் காலையிலேருந்து தன்னோட ஆஃபீஸுக்கு கிளம்பி வீட்டுக்கு திரும்பி வர்றதுல எந்த உத்தரவாதம் இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாரை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த இஸ்லாம் கம்யூனிட்டி மக்களுக்கு இருக்கும். ஸோ நான் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனேன்னா நான் கூடுதல் அரை மணி நேரமாக நான் விசாரிக்கப்படுறேன். ஸோ நான் சாப்பிட்ற உணவின் பேரில் என்னோட அடையாளத்தின் பேரில் நான் இங்கே கொண்டொழிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நான் சில விஷயங்களை ரியலைஸ் பண்ணும்போது இப்படி ஒரு படம் தேவை இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு வரேன். ஹபீபி அப்படின்னா லவ் இல்ல சார், மை டியர் மை லவ், மை டியர் மை லவ். இது எல்லாருமே சேர்ந்து எல்லாருக்காகவும் உருவாக்கப்பட்ட படம். இந்த படம் பார்க்கும்போது நீங்க ஒரு 10வது நிமிஷம் இந்த படம் நீங்க உங்களை பார்ப்பீங்க. ஆக்சுவலா சினிமாங்கிற ஃபீலே போய் நீங்களும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆளா மாறிடுவீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எனக்கு மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேச போறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல நான் இருக்கேன். சந்தோஷம். அதாவது அனுராக் கஷ்யப் சார் ஒன்று சொல்லியிருப்பாரு, ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையை எடுத்து அதை ரொம்ப ரூட்டடா ஒரு கதையா காமிச்சிங்க அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இன் ஃபில்ம் அப்படின்ட்டு. ஐ திங்க் அது ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ற ஒரு பர்சன். எங்கேயுமே எக்ஸாஜரேட் பண்ணாம எதையுமே மிகப்படுத்தி காமிக்காம ஒருத்தனோட வாழ்க்கையை இயல்பா அழகா யதார்த்தமா காமிக்கிற ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ். ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம், அவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க படம் மட்டும் கொடுக்கறதுக்கு. இது 14 வருஷத்துல 3வது படம்ன்றப்போ ஒரு வருத்தம் இருக்கு. இன்னும் நிறைய கதைகள் நீங்க கொடுக்கணும். பட் ஹபீபின்னு இப்போ ஒரு படம் வரப்போகுது. அதுல பயங்கர எக்ஸைட்டடா நாங்கெல்லாம் இருக்கோம். அத்தனை பேர் இந்த படத்துக்காக பேசியிருக்காங்க. ஸோ அதை பத்தி நிறைய பேசுவோம். பட் யுவர் ஜேர்னி அஃப்கோர்ஸ், ஏன்னா உங்களை பிடிச்சவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு வாட்டி இன்டர்வியூ வரனால நாங்க கப்புன்னு பிடிச்சி எல்லாத்தையும் கேட்கணுன்ற ஒரு ஆசை தான் இருக்கு இப்போ. நிச்சயமா பேசலாம். எஸ். ஸோ மீரா கதிரவன் பேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மீராக்கு பெயர் மீரா கதிரவன். என்னோட இயற்பெயர் அபுல் ஹசன். ஆமாம், நான் ட்வின்ஸ். என்னுடைய தம்பி என்ன மாதிரியே ஒருத்தர் இருப்பாரு. ஓகே. அவர் அபுல் ஹுசைன், நான் அபுல் ஹசன். ஓகே. ஸோ என்னோட அம்மா பேரு மீராள், நல்ல மீராள். ஆமாம், அவங்க எனக்கு ரொம்ப அம்மானா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நாங்கள் அடிப்படையில் திராவிடன் ஐடியாலஜி ஃபேமிலி. ஸோ எனக்கு சின்ன வயசில் நான் பார்த்த ஒரு எம்எல்ஏ எங்கள் பகுதியை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார். அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்து நான் அட்மையர் பண்ணவர். ஸோ அது ஒரு காரணம். ரெண்டாவது திராவிட குடும்பங்கிறதுனால உதயசூரியன், இந்த கதிரவன் அப்படிங்கிறது தமிழ் மேலே எங்களுக்கு குடும்பத்தில் எங்கள் அப்பா ஒரு தலைமை ஆசிரியர். அதனால் ஆரம்ப காலங்கள்லேருந்தே கவிதை அந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடாக எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். ஸோ அதனால் கதிரவனும் மீராவும் சேர்த்துட்டு மீரா கதிரவன்
அப்படின்னு. என்ன மீரா அப்படின்னு என்னை அழைக்கும் போது என்னுடைய அம்மாவுடைய ப்ரெசன்ஸ் எனக்கு ஃபீல் ஆகும் அது. ஸோ அதனால் நான் மீரா கதிரவன். இந்த ஒரு பேருக்கு பின்னாடி இவ்வளோ அழகான ஒரு காரணம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியலையே. வெரி வெரி ஸ்வீட். ஓகே, ஸோ இப்போ மீரா கதிரவன் வந்து சின்ன வயசுலேயே நிறைய கவிதைகள் படிப்பீங்க, எழுதுவீங்க அப்படிலாம் சொல்கிறப்போ ஆர்ட்க்கு மேலே ஒரு ஆர்வம் முன்னாடிலேருந்தே இருந்திருக்கு. பட் அதை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வரணும், இந்த மாதிரி ஒரு சினிமாக்குள்ளே வரணுன்ற ஒரு ஆர்வம் எப்படி இருந்துச்சு? எனக்கு சின்ன வயசுலலாம் அப்படிலாம் ஒரு கனவுலாம் கிடையாது. நான் ஆக்சுவலி படித்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இப்போ என்னுடைய கிராமம் வந்து ரொம்ப குக்கிராமம்னா எங்கள் அப்பா தலைமை ஆசிரியர்னாலுமே நாங்கள் வந்து ரெகுலராக வந்து ஒரு பெரிய ரீடர் ஃபேமிலி கிடையாது. நாங்கள் எங்கள் பக்கத்து ஊரில் தான் ரொம்ப ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாவோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறதா கூட ஒரு மேகசின் மாதிரி வீக்லி மந்த்லி வாங்கினா கூட நான் பக்கத்து ஊரில் கடையனூருங்கிற ஊருக்கு தான் நாங்கள் போகணும். இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய புளியங்குடி, இந்த பக்கம் ஒரு 7 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் வரணும். ஓகே. ஸோ அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது எனக்கு நான் படிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் அந்த என்னுடைய லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ படிக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது படிப்பை நம்ம கைவிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கொஞ்ச நாள் நான் கேரளாவில் நண்பர்களோடு இருந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் நம்ம வந்து டைரக்டர் ஆகலாம், நம்ம வந்து நம்மக்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது சொல்கிறதுக்கு. எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வழியில் தங்களை வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ சினிமா வழியாக நமக்கு சொல்லப்படாத கதைகளை நம்ம சொல்லலாம் அப்படின்னு நான் வந்து ஆக்சுவலாக அது ப்ராப்பராக வந்து சினிமா பற்றி தெரியாமல் தான் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் வந்துட்டு. ஓகே. ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் வந்து ஒரு டைரக்டர் தாங்க வந்து கதை எழுதுவார், ஒரு வந்து நடிகருக்கும் கதைக்கும் சம்மந்தங்கள்லாம் தெரியாது, அப்படிலாம் பிரித்து பார்த்து தெரிகிற மாதிரியான ஒரு இதெல்லாம் இல்லை. ஐடியாவே இல்லாமல் வந்திருக்கீங்க. எதுவுமே இல்லாமல் வந்து எனக்கு வந்து அப்போ அந்த டைமில் நான் வந்து இப்போ மாதிரி இல்லை, ரொம்ப டஃப்பான ஒரு பீரியட் வந்து. அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து ஒரு டைரக்டரை மீட் பண்ணணுங்கிறது ஒரு மாபெரும் அதிசயங்களில் ஒன்றா இருக்கும். இன்றைக்கி ஈஸியாக வந்து நமக்கு வந்து ஒருத்தர் டைரக்டரோட பேசிட முடியுது, ஒரு டைரக்டருடைய கான்டாக்ட் நம்பர் நம்மளை வாங்கிட முடியுது. ஸோ அந்த காலகட்டத்தில் நான் வந்து உள்ளே வரப்போ வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கும் போது ரொம்ப டஃப்பாக இருந்தது வந்து. ஸோ வந்த பிறகு நான் கொஞ்சம் எனக்கு கிடைத்த நண்பர்கள், எனக்கு கிடைத்த மாஸ்டர்ஸ், ஏன்னா நான் வாசித்த புத்தகங்கள் எல்லாமே என்னோடய லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜில் இது எல்லாமே வந்து எனக்கு வழங்கப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங்காக வந்து ஒவ்வொரு பீரியட்லையுமே அது எனக்கு வந்து சேர்ந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் நல்ல டைரக்டர்ஸ் கிடைச்சாங்க, ஒரு காலகட்டத்தில் நல்ல புத்தகங்களை வாசிக்க சொல்லக்கூடிய ரெஃபர் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, அப்புறம் நல்ல புத்தகங்கள் என்னை மோல்டு பண்ணிச்சு. இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்த பிறகு தான் நான் வந்து ஆர்ட்னா என்ன, டைரக்ஷன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கிளாரிட்டி வந்து நான் சினிமா வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது வந்து. ஸோ நான் வந்த பிறகு நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய நண்பர்களை மீட் பண்ணி அவங்க மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக நம்ம வந்து சினிமா நமக்கான பாதை இது, இப்படியான படங்கள் தான் பண்ணணுங்கிறத தேர்வு செய்வதற்கு அது எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு வந்து. இப்போ நான் கேட்டேன்றதுனால ஒரு அழகான ஷார்ட் ஸ்டோரியாக சொல்லிட்டீங்க. இதுக்கு பின்னாடி நிறைய வழிகள் வேதைகள்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பாக. பட் எதுவுமே இல்லாமல், ஒரு சப்போர்ட் இல்லாமல் சினிமாக்குள்ளே வரணுன்ட்டு வரவங்களுக்கு எப்போவுமே ஒரு டிஃபிகல்ட் ட்ராஜடி பார்த்து தான் இருந்திருக்கு. சென்னையில் வந்து இப்படி கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டுலாம் சொல்லி காசுக்கு, சாப்பாட்டுக்கு, இன்ஃபேக்ட் அந்த மாதிரி இனிஷியல் ஸ்ட்ரகிள் இருந்ததா உங்களுக்குமே? பயங்கரமாக இருந்தது. நான் ஆக்சுவலாக நான் சென்னைக்கு வரணும்னு முடிவு பண்ணி சென்னைக்கு வர்றதுக்கே எனக்கு வந்து 8 months ஆச்சு வந்து. ஐயோ. ஸோ லோக்கலில் நமக்கு வந்து அந்த ஊரை சார்ந்தவங்க, சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவர் ரெக்கமெண்ட் பண்ணால் நம்ம சினிமாவில் இவர் சேர்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரி ஊரில் அந்த ஏரியா இருக்கக்கூடிய சில பேர், அங்கேயே நான் வந்து நிறைய முயற்சிகள் செஞ்சேன். அப்படி தான் வந்து நம்ம முதல்ல இப்போ இந்த கதை நடக்கக்கூடிய கடையநல்லூரில் எம்ஏ காஜான்னு ஒரு டைரக்டர் இருக்கிறார் வந்து. அவர் தான் விஜயகாந்தை வந்து ஆக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணவர். ஸோ வந்து இனிக்கும் இளமைங்கிற படம், மாந்தோப்பு கிளி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஆடு காமெடிலாம் வந்து ஆடு பின்னாடி ஆடான்னு ஒரு காமெடி இருக்குல்ல, சுருளிராஜனுடைய ஃபேமஸான அந்த டைரக்டர். ஸோ அவரும் ராமநாராயணன் சேர்ந்து கம்பைன் பண்ணி ராம் ரஹீம்ங்கிற பேரில் நிறைய படங்களுக்கு ஸ்கிரிப்ட்லாம் பண்ணாங்க. ஸோ அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அகத்தியன். அப்படி. ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் சினிமாவுக்கு வரணுங்கிற டைமில் வந்து அகத்தியன் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கிறார். நேஷனல் அவார்டு வாங்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பெரிமெண்ட்டான, ஒரு பக்கம் பார்த்தா விடுகதை மாதிரியான படங்கள் போது நமக்கு இவர்கிட்ட போனால் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம வந்து எம்ஏ கஜாவை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் முதல்ல அந்த கடையநல்லூரில் அந்த ஊருக்குள்ளார அந்த தெருக்களே அப்போ தான் பார்க்குறேன், அந்த வீடுகளை அப்போ தான் பார்க்குறேன், நம்ம கதையில் வர மாதிரி. ஸோ நம்ம அவரை போய் பார்க்க போகும்போது அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் வந்து.
ஸோ அவர் வந்து அவங்க போகும்போது அவங்க பொண்ணு வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. கொஞ்ச நேரம் அவர் சினிமாவை விட்டு ரொம்ப கொஞ்சம் விலகி இருந்தக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த சந்திப்பில் வந்து அது அவரால் சாத்தியப்படாது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. அவருக்குமே அது சினிமாவில் வந்து மேபி அவருடைய அனுபவங்கள்லேருந்து இன்னொருத்தங்க சினிமாவில் கஷ்டப்பட வேண்டாங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல. அவர் அதை என்கரேஜ் பண்ணலான்ட்டு. இப்போ அதன் பிறகு எங்கள் ஊருடைய கவுன்சிலர் ஒருத்தர் இருந்தார், குட்டி ராஜான்னு ஒருத்தர். அவர் மூலமாக வந்து நான் வந்து இவர் மீட் பண்ணேன். யார் நம்ம அண்ணன் ஒரு சூரிய நாராயணன், ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் யாருன்னா விக்ரமன் சாரை வந்து மணிவண்ணன் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ரெக்கமெண்ட் பண்ணவர். ஓகே. ஸோ வந்து விக்ரமன் சாரே ரெக்கமெண்ட் பண்ணவர் நம்மளை விக்ரமன் சார்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவரை போய் மீட் பண்ணேன். அவர் வந்து எனக்கு விக்ரமன் சாருக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்தாரு வந்து. ஸோ அவருடைய சன் தான் ஆர்டி அண்ணாதுரைன்னு ஒரு எடிட்டர் வந்து. ஸோ நான் அப்போ அந்த டைமில் விக்ரமன் சாரையுமே மீட் பண்ணுறேன் வந்து. அதுவுமே நடக்கலை. அப்போ விக்ரம் சாருக்கு நிறைய அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க. ஸோ வானத்தை போல டைம் அதெல்லாம் வந்து. அதன் பிறகு அந்த கடையனூரில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ மீட் பண்ணேன் வந்து. அவர் வந்து எனக்கு வந்து இப்ராஹிம் ராவுத்தருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தர்றாரு வந்து. இந்த கடிதம் கொண்டு வரக்கூடிய பையன் நமது பக்கத்துறை சார்ந்தவன், நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் அவனை நீங்கள் வைத்துக்கொள்ளவும், ஏன்னா அங்கே அலுவலகம் காலியாக இருக்கிற மாதிரி நம்ம போன உடனே இவங்க நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்கிற மாதிரியான ஒரு லெட்டர் அது. ஆக்சுவலாக அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு நான் வந்து அந்த பாக்கெட்லேயே அந்த லெட்டர் இருக்கும். ஸோ நான் நிறைய அப்போ வந்து ராவுத்தர் ஃபிலிம்ஸு வந்து அந்த ஆஃபீஸ்க்கு டெய்லி போவேன். ஸோ அவரை மீட் பண்ணவே முடியாது. அப்போ நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது சென்னையில் மதுரை ரெஸ்டாரண்ட்டுன்னு காலேஜ் ரோட்டில் வந்து அவங்களுடைய விஜயகாந்தும் அவரும் கம்பைன் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது வந்து. ஓகே. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஈவினிங் வந்து அவர் ஒரு டெய்லி. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம ஏதாவது ஒரு ஜாப் பண்ணால் வேலை பண்ணால் ஈவினிங் மீட் பண்ணிடலாம். மீட் பண்ண உடனே அவர் டக்குன்னு அந்த கடிதம் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, தம்பி நாளையிலேருந்து நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடுன்னு சொல்லிடுவார். அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்ச நாள் அந்த மதுரை ரெஸ்டாரண்ட்டில் நான் வேலை பார்த்தேன். ஸோ அந்த மாதிரியான நிறைய அனுபவங்கள், ஊர்லேயே நிறைய கஷ்டப்பட்டு சென்னை வந்துட்டு எனக்கு வந்து ஆனந்த் அப்படின்னு ஒரு நண்பர் இருந்தார். ஆனந்த் அவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட். அவர் வந்து எங்கள் ஊர் பக்கத்து ஒரு எல்என்ஜியை சேர்ந்தவர். இஸ் நோ மோர். இப்போ வந்து அவருடைய ரூமில் தான் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணியிருந்தேன் வந்து. ஸோ அவங்களும் என்னென்னா அவங்க எல்லாமே ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து அந்த செட் ஆஃப் நிறைய. ஆனால் அவங்க அந்த டிஎஃப்டி அந்த டைம்லலாம் பிஎஸ்சி டிஎஃப்டி அப்படின்னு கூடலாம் பட்டு பெருமாள் மேலே கூடும்பாங்களே, அது மாதிரி டிஎஃப்டிங்கிறத ரொம்ப ப்ரௌடாக. அப்போ நம்ம ஊர்லேருந்து நம்ம ப்ராக்டிக்கலாக அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ண வந்த ஒரு ஆள் வந்து. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன நம்மளை பெருசாக வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் ப்ராப்பராக ஒரு சினிமாவை ரொம்ப தியரிக்கலாக ரொம்ப கற்றுக்கிட்டு வரலாமே, நீங்கள் வந்து வெறுமனே விருப்பத்தையும் ஆசையும் மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சினிமாவுக்கு வரலாங்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேயே அவங்கள நம்ம பார்ப்பாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு 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 நாள் காலையில் வந்து அந்த நண்பர் ஒருத்தர் அங்கேருந்து அந்த ரூமை விட்டு நான் வெளியேற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அப்போ நம்ம தங்குறது கூட அப்போ அந்த காலகட்டத்தில் இடம் கிடையாதுங்கும் போது ஒரு பேப்பரில் வந்து செக்யூரிட்டி தங்கும் இடம் இலவசம் அப்படின்னு இந்த நோட்டீஸ் பார்த்துட்டு நாங்கள் போய் தங்குறதுக்காகவே நாங்கள் போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன்ட்டு. ஸோ அவங்க எப்படின்னா அந்த பீரியடில் அந்த சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ், இந்த பைரசி ஃபிலிம்ஸ்க்கான தேட்டர்ஸுங்களுக்கெல்லாம் கார்டு அனுப்புகிற ஒரு இதில் இருந்தாங்க. ஸோ அவங்க மூலமாக நம்ம வந்து சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸில் போய் சௌத்ரி சாரை வந்து நம்ம எப்படியாவது மீட் பண்ணி நம்ம சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது நான் அங்கே ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தேன் வந்து. ஸோ அதுவுமே சரியாக வரல. அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு வந்து ஒரு நாள் நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு எஸ்டிடி பூத், அப்போ வந்து அந்த எஸ்டிடி பூத்தில் போய் நான் வந்து அப்போது வந்து எங்கள் ஊருக்கு ஃபோன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபோன் பண்ணும்போது அவர் என்னை கவனிச்சிட்டே இருக்கார், அந்த பூத்தோட ஓனர் கவனிச்சிட்டே இருந்தவர். நான் எங்கள் அம்மாவுக்கு சொல்கிறேன், நான் சீக்கிரம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிடுவேன், நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அவர் டக்குன்னு பார்த்துட்டு ஃபோனை வச்ச உடனே என்னை கேட்டார், தம்பிங்க வாமா அப்படின்னு. சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டரா சார்? ஆமாம் சார். அந்த வெளியே போய் அந்த சுவிட்ச் ஒன்று தொங்குது பாரு, அதை போய் அழுத்து அப்படின்னாரு வந்துட்டேன். ஆக்சுவலி அது என்னன்னா மாடியில் வந்து ஒரு டைரக்டர்ஸ் ஒரு குரூப் தங்கியிருந்தாங்க வந்து. ஸோ சுவிட்ச் அமுத்தினோடனே ஒரு பையன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கீழே இறங்கி வந்தார். எப்பா டைரக்டர் இருக்காராப்பா அப்படின்னு கேட்டார். ஸோ டைரக்டர் இருக்கார், மேலே இருக்காருன்னு. ஒரு தம்பி வாப்பா என் கூட அப்படின்னு. என்ன யாருன்னே தெரியாது, ஒரு முன்ன பொண்ணா வந்து. ஸோ அவர் என்னை மேலே கூப்பிட்டு போனால் உன்னை கூட என்னை தருவேன்னு ஒரு படம் வந்தது சூப்பர் ஃபிலிம்ஸில். அஜித் பார்த்திபன்லாம் நடிச்சிருந்தாங்க. அந்த டைரக்டர் வந்து அவங்க டீமாக அவங்க தங்கியிருந்தாங்க வந்து. ஸோ இவர் வந்து எனக்கு தெரிஞ்ச பையங்க, நீங்கள் ரொம்ப திறமையான பையன், நீங்கள் இந்த பையன் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாள் அவங்களோட ட்ராவல் பண்ணேன். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு எனக்கு யாருன்னே தெரியாது, அந்த எஸ்டேட் பூத்தோட ஓனருக்கு வந்து.
ஸோ அவர் அந்த கவி காளிதாஸுங்கிற டைரக்டரோட நான் வந்து அதாவது அடுத்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அக்ரிமெண்ட்டோட இந்த படத்தில் கொஞ்ச நாள் நான் ட்ராவல் பண்ணேன் அவங்களோட கூட. அப்படி ட்ராவல் பண்ணும்போது எனக்கு சில அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. நான் அந்த காலகட்டத்தில் அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படம் நான் தேட்டரில் பார்க்கும்போது ஆடியன்ஸோட பார்க்கும்போதும் சரி, எனக்கு சினிமாவை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆச்சு. இது வந்து நமக்கு வேற ஒன்று தேவைப்படுது, நமக்கு சினிமாவை பற்றின புரிதல் வேற ஒன்றா நமக்கு வந்து நம்ம கண்டடைய வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது, இப்போ அந்த காலகட்டத்தில் அந்த கொஸ்டின் இருக்கும்போது தான் ஒரு நண்பர் எனக்கு ராஜகோபால் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து, தம்பி நீங்கள் எவ்வளோ நாள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணுறீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக ட்ரை பண்ணுறேன் சார்னு. அப்போ புக்கெலாம் ரீட் பண்ணுவீங்களான்னு கேட்டார். இல்லை சார் ரீட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு கீரா தெரியுமான்னு கேட்டார். எனக்கு காதில் வந்து டிஆர் ராசான்னு கேட்டேன். அவர் ஏங்க கீராங்க அப்படின்னாரு. ஸோ கீரானா கீராஜனார் என்னன்னு. ஸோ அப்போ அந்த கீராஜனார் என்னென்னா முதல்ல அவரை ரீட் பண்ணுங்கள், முதல்ல புக்கு வாசிங்க அப்படின்னு சொல்லி 2000 அவர் என்னை வந்து அவர் தான் அந்த நண்பர் மூலமாக தான் நான் புக்கு ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ கெக்கின் பாதம்ஸ் மட்டும் இருக்கும் புக் ஸ்டோர் வந்து. அங்கே போய் மத்தியானம் இப்போ நான் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சொன்னேன் இல்லையா, 12 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுவோம். ஒரு கேப் ஒன்று இருக்கும் 4 to 6 வரைக்கும். ஸோ அந்த 6 o'clock உள்ளார போய் அந்த புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அந்த டிப்ஸ் கிடைக்கிற காசுலாம் வச்சு அப்படி தான் நான் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி ரீட் பண்ணி நான் 2000 ரீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி 2001 வந்து நான் வந்து ஒரு 6 புக்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன், ஒரு 8 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுகிறேன் வந்து. ஸோ அப்படி தான் நான் வந்து எழுத ஆரம்பித்து சினிமா வாசிக்க நிறைய நண்பர்கள், இந்த நான் சொன்னேன் இல்லையா புத்தகத்தை வாசிங்கன்னு சொன்ன நண்பர்கள் மூலமாக என்னோடய பெர்ஸ்பெக்டிவே மாறுது. ஆர்ட்டை பற்றின, மூவிஸ் பற்றின, லைஃப்பை பற்றின எல்லாமே நம்ம வந்து அதுக்கு அடிப்படையாக விஷயம் என்னென்னா நான் வாசித்த புத்தகங்கள் வந்து. ஸோ அப்படி நான் வாசித்த பிறகு எனக்கு சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறதுங்கிறது முன்னாடி விட இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக மாறுச்சு. ஸோ ஒரு நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுங்க நிறைய பேர் ஆஃபீஸில் போய் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் நம்ம போய் நிற்கும் போது அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு போயிட்டு அடுத்த வாரமாக வாங்க அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இப்போ நான் போகும்போது கையில் என்னோடய ஸ்டோரிஸ் பப்ளிஷ் ஆன மேகசினை எடுத்துகிட்டு போய் சார் இதில் என்னோடய கதை வந்திருக்கு சார் அப்படிங்கும்போது அவங்க என்னை வந்து கொஞ்சம் வாங்க தம்பி உட்காருங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்கறதுக்கான ஒரு இடத்த வந்து அந்த கதைகள் உருவாக்குச்சு. அப்படி தான் பாலுமகேந்திரா சார் வந்து என்னுடைய கல்கியில் வந்து என்னுடைய மழை வாசம்ங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை ரீட் பண்ணிட்டு தான் என்னை பார்க்கணும்னு கூப்பிட்டு அனுப்புகிறாரு. அவங்களே அவங்களை கூப்பிடுறாங்க. ஆமாம், அவரே கூப்பிடுறாரு. அவருடைய வந்து அது கதை நேரம்னு ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த சீரீஸை வந்து திரும்ப வந்து அந்த டெலிவிஷனுக்கு பண்ணணுங்கிறதுனால என்னைய கூப்பிட்டு அனுப்புகிறாரு. அப்படி தான் வந்து அவருக்கு நான் என்ன ஒரு ஸ்டூடெண்ட்டாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு வந்து. ஆமாம் பாலுமகேந்திரா சார் வந்து அவருடைய அசிஸ்டன்ஸ்லேயே அதிகமாக புக்கை வாசிக்கிற ஒரு பர்சன் நீங்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்களாம். ஸோ அவரோட அழைப்பில் நீங்கள் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணி அவருக்கு ஒரு செல்ல பிள்ளையாக இருந்திருக்கீங்க அப்படின்றப்போ உங்களோட ஒர்க் அங்கே பேசியிருக்கு அப்படின்றது உண்மை. ஸோ அவர் கூட, அதாவது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வர்றப்ப எதுவுமே தெரியாது, சினிமா ஒன்றுமே தெரியாது உள்ளே வந்தீங்க. பட் நீங்கள் இருந்த மனிதர்கள், நீங்கள் உங்களை ஸ்கல்ப் பண்ண ஒவ்வொருத்தவங்க தான் வந்து இன்னைக்கு வாட் யூ ஆர் அப்படின்றத மாற்றிருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்கூல் ஆஃப் பீப்புள் அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்கிற மாதிரி பாலுமகேந்திரா சார் இஸ் ஒன் ஸ்ட்ராங் ராக் மாதிரி. ஸோ அவர்கிட்ட இருந்தப்போ எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, என்னெல்லாம் வந்து அன்லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, எப்படிப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஓப்பன் ஆச்சு சார் கூட இருந்த? ஆக்சுவலி நான் பாலுமகேந்திரா சார் கிட்ட வந்து அவருடைய படங்கள் ஒர்க் பண்ணல. பாலுமகேந்திரா சாரை மீட் பண்ண நான் சொன்னேன் இல்லையா, என்னையுமே நேரடியாக மீட் பண்ண அப்போல்லாம் இந்த ஃபோனு இந்த மாதிரியான நம்மளை கம்யூனிகேட் பண்ணுறதே ரொம்ப ஈஸியாக இருக்காது. ஸோ வேற ஒரு ஃப்ரெண்டு மூலமாக வந்து தான் வந்து என்னை அவர் கூப்பிட்டு அனுப்புகிறாரு. பாலுமகேந்திரா சார் இப்போ வந்து என்னுடைய கூப்பிட்ட ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்து அவருக்கு நான் சினிமாவில் இருக்கேன்னு தெரியாது, யாரோ ரைட்டர் எழுதியிருக்கிறார் கதைன்னு தான் நினச்சாரு. அப்போ நான் போய் நான் இந்த மாதிரி சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்ன உடனே அவர் வந்து இந்த கதையை எழுத வாசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது நிச்சயமாக வந்து சினிமா தெரிஞ்ச ஒருத்தர் தான் வந்து இதை எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து சொன்னார். பட் பாலுமகேந்திரா சார் பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வெரி சீரியஸான ஒரு டீச்சர் அவர் வந்து. இப்போ நம்ம சினிமாவை வந்து இங்கே இருக்கக்கூடிய அறிபறியான ஒரு ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எந்த டைரக்டரும் எந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. சினிமாவை நம்ம எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம வந்து உள்வாங்கிக்கிறோம் கற்றுக்கிறோங்கிற பொறுத்து தான். ஆனால் பாலுமகேந்திரா சார் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு படம் ஒரு டிவிடி போட்டு பார்க்க சொல்லுவார், ஆனால் அந்த படம் நமக்கு பிடிக்காமல் அந்த படம் நமக்கு ரொம்ப போராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரோட உட்காந்து அந்த படத்தை பற்றி பேசும்போது அந்த படம் ரொம்ப உன்னதமான ஒரு படமாக மாறிடும். ஸோ ஒரு சினிமாவை வந்து எப்படி பார்க்கணும், அதாவது ஒரு சினிமாவை உருவாக்குவதற்கு மட்டும் இல்லை,
சினிமாவை வந்து மேக் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு சினிமாவை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறதுக்கே பாலுமேந்திரா சார் நிறைய விஷயங்கள் சொல்லித் தருவார். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அது அங்கே ரீட் பண்ணக்கூடிய அவங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த அந்த அவருடைய ஆஃபீஸே ஒரு லைப்ரரி மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னை விட ரொம்ப அங்கே நல்லா வாசிக்கிறவங்க ராம் இருந்தார், வெற்றிமாறன் இருந்தார். வந்து பாலுமேந்திரா சாரோடைய சில ஒர்க்கை நான் புக்காக பண்ணேன். அவருடைய ஸ்க்ரீன் பிளேஸ் வந்து என்னுடைய ரைட்டிங்கில் எழுதினேன். வந்து அவருடைய அழியாத குளம் ஃபஸ்ட்டு மூவி, அதோடைய அது ஒரு தனுஷ் நடித்த அது ஒரு கனாக்காலம், இதெல்லாம் வந்து நான் அவருடைய டிவிடி பார்த்து நான் வந்து ஷார்ட் பை ஷார்ட் நான் எழுதி என்னுடைய ரைட்டிங்கில் புக்காக வந்தது வந்து. ஸோ அதனால் வந்து அவர் என் மேலே கொஞ்சம் அவர் தர சில பிள்ளையாக தான் அவர் பார்க்குறத. பாலுமேந்திரா சாரை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா வந்து அவர் அவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர், நிறைய அவார்ட்ஸ் வாங்கினவர், ஒரு சூப்பர் சீனியர் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட இருக்காது. வந்து உங்களை பிடிச்சிருச்சுன்னா அவரை பொறுத்த வரைக்கும் உங்களை ஃப்ரெண்டாக தான் அவர் பார்ப்பாரு. ஸோ சினிமாவை வந்து அந்த காலகட்டத்தில் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனால் அவர் முதல்ல வந்து நீங்கள் ஒரு புக் எடுத்து உங்களுக்கு ரீட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவார். இப்போ கதை நேரம் பீரியட்லலாம் வெற்றிமாறன் நிறையா சொல்லியிருக்காங்க. வெற்றிமாறன் அந்த டீம் எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா நிறைய கதைகளை படித்து சினாப்சிஸ் எழுத சொல்லுவார். ஸோ அது பக்காவாக உங்களை நீங்கள் அந்த ஸ்கூலுக்குள்ளே இருந்து நீங்கள் வெளியே வரும்போது நீங்கள் ஆர்ட்டை பற்றின லைஃப்பை பற்றின கம்ப்ளீட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வெளியே வர முடியும். நான் அவர்கிட்ட வந்து ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணலை. நான் அவரோட அனல் காட்டுன்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணேன், அப்புறம் அவருடைய அந்த புக்ஸ் ஒர்க் பண்ணேன். பட் ஆனாலும் நான் அவள் பெயர் தமிழரசி கமிட் பண்ணுறதுக்கு 1 இயருக்கு முன்னாடியே அவருடைய அது ஒரு கனாக்காலம்ங்கிற புக்கு வந்து சென்னை லேண்ட்மார்க்கில் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ 2007 தான் நான் அவள் பெயர் தமிழரசி பண்ணுறேன். அவர் 2005 வந்து அந்த லேண்ட்மார்க் ஃபங்க்ஷனில் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் மீரா அப்படின்னு அவர் சொன்னார் வந்து. ஆமாம். ஸோ அதுக்கு வந்து டெஃபினெட்லி எப்போவுமே நான் பாலு சாருக்கு ரொம்ப நன்றியோட இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து. ஓகே என்றைக்குமே நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் அப்படின்னா நிறைய மெமரிஸ் இருக்கும் அவங்க கூட. பட் அவங்கள பற்றி யோசிக்கிறப்போ ரொம்ப நம்ம செரிஷ் பண்ணுற ஒரு ஸ்பெஷல், ரொம்ப சிம்பிளாக யதார்த்தமாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல நாங்கள் இவங்க கூட இருந்து சாப்பிட்டோம் இல்லை பேசணும் அப்படின்ட்டு நீங்கள் செரிஷ் பண்ணுற மெமரிஸ் அப்படின்னு நீங்கள் பாலு சார் கிட்ட சொல்கிற மெமரிஸ்னால் என்னவா இருக்கும் டக்குன்னு உங்களுக்கு இப்போ மனசில் வர்றது? பாலுமேந்திரா சார் வந்து அவர் ஒரு புத்தக கடைக்கு கூப்பிட்டு போனார்னா நமக்கும் சேர்த்து புத்தகங்கள் வாங்குவார். ஒரு சிடி கடைக்கு போனார்னா நமக்கும் சேர்த்து சிடி வாங்குவார். அவர் எங்கே போனாலும் ஈவன் வந்து ஒரு புத்தக ரிலீஸ்க்கு போனார்னா அந்த ஈவெண்ட்டை பற்றி நம்மக்கிட்ட நிறைய பேசுவார். அப்புறம் வந்து அவருடைய காதலிகள்லேருந்து அவருடைய லைஃப்லேருந்து பர்சனல் லைஃப்லேருந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவார். இப்போ நான் கூட ஒரு நாள் சிரிச்சுட்டே அவர்கிட்ட கேட்டோம், சார் நீங்கள் வந்து எந்த படம் ஆனாலும் எந்த கதை ஆனாலும் எடுத்துகிட்டு ஊட்டிக்கு போயிடுவீங்க, நீங்கள் ஒரு கடல் பற்றி படம் எடுத்தால் கூட ஊட்டிக்கு போயிடுவீங்க அப்படின்னு அவர் பயங்கரமாக சிரித்தார். அவர் பாலுமேந்திரா சார் சிரிக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். சில நேரங்களில் வந்து அதை வந்து அவர் குழந்தை மாதிரி நம்மளை அதை எடுத்துப்பார். அப்போ அவர் வந்து அந்த டைம் வந்து அவர் ஊட்டிக்கு போகிறதுக்கான ஏன் ஊட்டிக்கு ஷூட் போகிறதுக்கான ஒரு எமோஷனலாக ஒரு கதை சொன்னார். ஸோ அப்படி வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்பார். அந்த எமோஷனல் கதை என்ன ஊட்டிக்கு பின்னாடி? அது பர்சனலான கதைகள். ஆமாம். ரொம்ப ரொம்ப நம்ம இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போனார்னா ஆக்சுவலி நிறைய ஆர்டர் பண்ணுவார். நிறைய ஆர்டர் பண்ணி அவர் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டேப்பா நீ சாப்பிட்டுக்கப்பா ஃபுல்லாக அப்படின்னு பாருவான்ட்டு. ஸோ அப்படி அதே நேரத்தில் வந்து இப்போ வெளியிலேருந்து வரும்போது கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்தார்னா வந்து அவரே கிச்சனுக்குள்ளே போய் அவரே சமைச்சு ரொம்ப அழகாக சமைப்பார் பாலுமேந்திரா வந்து. ஆமாம்மா, அவர் வந்து ஃபிஷ் சாண்ட்விச் எல்லாம் வந்து உலகத்தில் அதுக்கப்புறம் அப்படி ஒரு டேஸ்டான ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டதே இல்லை வந்து. ஆமாம், அவரே சொல்லுவார் அடிக்கடி, நான் வந்து டைரக்டர் ஆகலைன்னா நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று நடத்துகிற ஒரு ஆளாக இருந்து 50 பேருக்கு மட்டும்தான் உணவுன்னு ஒரு போர்டு மாட்டி 51வது ஆள் வரதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவேன் டோர் அப்படிம்பாரு. ஸோ வந்து அவர் ரொம்ப நல்ல சமையல்காரர். அடிக்கடி சொல்லுவார் ஒரு நல்ல கலைஞன் வந்து நல்ல சமைக்கிறவனாகவும் இருப்பான். ஆமாம். ஸோ அந்த மாதிரி நினைவுகள் இருக்குது, நிறைய இருக்குது வந்து. என்னுடைய அவர் லேண்ட்மார்க்கில் அந்த புத்தகத்தில் நான் வந்து ஆக்சுவலாக நான் நிறைய புத்தகம் மலையாளத்திலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஒரு புத்தகத்துக்கு அவர் ஒரு முன்னுரை கொடுத்துருந்தார். ஓகே. ஸோ அப்போ அவர் அது ஒரு கணக்காலம் வந்து எனக்கு வந்து கூப்பிட்டு எனக்கு கொடுக்கும்போது நான் ஆக்சுவலாக ஒரு நமக்கு ஒரு சின்ன ஒரு வேலையை தர்றாரு அப்படிங்கிறத ஒரு ரைட்டு மாதிரி தான் நான் அதை எழுதி கொடுத்தேன். அவர் தான் லேண்ட்மார்க்கில் என்னை வந்து என்னுடைய அசிஸ்டண்ட் மீராவுடைய அடுத்தடுத்த உதவிகள் வழியாக நான் இன்னும் என்னோடய எல்லா ஒர்க்கையும் வீடு சந்தியாரகம் மாதிரி ஒர்க்கெல்லாம் நான் கொண்டு வர போகிறேன்னு சொன்னார் வந்து. ஸோ ஒருத்தர்கிட்ட திறமை இருக்குது, ஒருத்தங்க நல்ல சினிமா பண்ணுவாங்கன்னு இருந்தால் அவர் வந்து தன்னோட ஸ்டூடெண்ட்டாக வந்து அவர் ஏற்றுப்பார். ஸோ இப்போ அவள் பேர் தமிழரசியுடைய லான்ச்சில் வந்து அவர் வந்து என்னுடைய பள்ளிக்கூடத்திலிருந்து வெற்றிமாறன், பாலா, வெற்றிமாறன்,
ராமை தொடர்ந்து இன்னொரு மாணவன் மீரான்னு சொன்னார் வந்து. ஸோ அது என் லைஃப்பில் நான் எப்போவுமே நினச்சி பார்க்கக்கூடிய ரொம்ப சந்தோஷமான நாட்கள் தான். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் தனஞ்சயன் வந்து எனக்கு அவள் பேர் தமிழரசி அவர் தனஞ்சயன் சார் வந்து நான் இப்படி ஸ்கிரிப்ட் வந்திருக்குன்னு என்னை பற்றி சொல்லும் போது பாலுமேந்திரா சார் வந்து ரொம்ப நல்ல படம், அந்த கதை எனக்கு நல்லா தெரியும், ஸ்கிரிப்ட் தெரியும், நல்ல டைரக்டராக வரக்கூடிய பையன் அப்படின்னு உங்களுக்காக வவுச் பண்ணிருக்காங்க. ஆமாம், அப்படி ஒரு மனிதர் வந்து. ஆமாம் ஆமாம். ஸோ நிறைய இருக்குது அவரோட, நிறைய இருக்குது, ஒரு புத்தகமே எழுதலாம் அந்த. ஆமாம்ல, ஸோ நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சா ஒன்று தொட்டு போய்கிட்டே இருக்கு. ஸோ அவ்வளோ என்னை விட வந்து வெற்றி ராமெல்லாம் இன்னும் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க வந்து. பட் அவங்க எல்லாமே ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணாங்க. இப்போ நான் வந்து அவருடைய ஷூட்டிங், நான் அனல் காற்று ஒர்க் பண்ணலாம், ஷூட் போகக்கூடிய ஒரு ஸ்டேஜில் என்னுடைய அவள் பேர் தமிழ் சீன் கமிட் ஆனிச்சு. ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம். ஸோ அதனால நான் படம் டைரக்ட் பண்ணுறதுக்காக வந்தேன். ஓகே. பட் இருந்தாலும் அவ்வளோ கடல் அளவுக்கு உங்களுக்கு மெமரிஸ் இருக்கு அவர் கூட ஷேர் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. நீங்கள் சொல்ல ஒவ்வொரு கதையாக வந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், நிறைய அந்த அனுபவங்கள் வந்து இட்ஸ் ப்ரைஸ்லெஸ். ஆமாம், நிறைய இருக்குது. நிறைய அவருடைய நிறைய அவர் நேஷ்னல் அவார்டு இல்லை அவர் ஜூரியாக இருந்த டைமில் வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெரிய ரைட்டர் அவருடைய படங்களை எதுவுமே எழுதாமல் 300 பக்கங்கள் புத்தகத்தில் அவருடைய படத்தை பற்றி ஒரு வரி கூட பதிவு செய்யாத பிறந்த அந்த பெயினை அப்படி நிறைய பேசியிருக்காரு. பாலுமேந்திரா வந்து அவர் வந்து ஒரு எவ்வளோ பெஸ்ட்டு ஒரு சினிமாட்டோகிராஃபர், பெஸ்ட்டு டைரக்டரோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு டீச்சரும் கூட. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நபர்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் இங்கே இருந்ததுனால உங்களோட கிராஃப்ட்டுமே கெப்ட் பெட்டரிங் இன் ஈச் ஸ்டேஜ். அதே மாதிரி இன்னொரு டிரெக்டர் கூட லால்தாஸ், சாரி லோகிததாஸ். வாட் இஸ் ஹிஸ் நேம்? லோகிததாஸ். ஓகே. பிளஸ்ஸி அவங்க, நீங்கள் எல்லாரும் அவங்க கூட அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணீங்க. லால் ஜோஸ் எல்லாம் எங்களுக்கு சீனியர். ஸோ லோகிததாஸ் யாருன்னா ஒன் ஆஃப் த இந்தியாவுடைய ஃபைனஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ அவர் வந்து மலையாளத்தில் திரைக்கதையோட தம்புரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஸ்கிரிப்டில் தான் மம்முட்டி, மோகன்லால் இவங்க எல்லாமே நேஷனல் அவார்டு வாங்குறாங்க. பரதம் அவருடைய ஸ்கிரிப்ட், தனியாவர்தனம் அவருடைய ஸ்கிரிப்ட், கிரீடம் அஜித் தமிழில் ரிமேக் பண்ண அது அவருடைய ஸ்கிரிப்ட். ஸோ அவர் வந்து திரைக்கதையில் சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து லோகி ஸ்கிரிப்ட் தர்றாரு அப்படின்னா மம்முட்டி மோகன்லால் வரைக்கும் டேட் தரதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இன்னும் சொல்ல போனால் மம்முட்டிக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் பிரேக்காக மாறினதே அவருடைய ஸ்க்ரீன் பிளேஸ் தான் வந்து. ஸோ அவர் வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து மலையாளம்லேருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். நான் கொஞ்ச நாள் மலையாளத்தில் கேரளாவில் இருந்தேன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் லாங்குவேஜ் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது. அப்புறம் நான் ஃபஸ்ட் மூவியாக மலையாளமில் பண்ணணுன்ட்டு இருந்தேன் வந்து. ஓகே. ஸோ அடிப்படையில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போனால் கேரளா வந்துடும் வந்து. எந்த ஊர் சார்? தென்காசி, கொல்லம் அந்த வழி வந்து செங்கோட்டை வழியாக வந்து. அப்போ நாங்கள் வந்து எங்கள் ஊர்லேருந்து நிறைய போக்குவரத்துகள் கேரளாவுக்கு இருக்கும் வந்து. தொழில் சார்ந்து பொண்ணு கொடுத்து கல்யாணம் வாங்குறது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மலையாளம் டச் இருக்கும். உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் ஒரு சாரல் விழுந்ததுன்னா எங்கள் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்க மழை பெய்யுதும்பாங்க வந்து. ஸோ அவங்க மேக்கங்கிறதே கேரளா தான். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து கொஞ்சம் லாங்குவேஜ் கற்றுருந்தேன். அப்புறம் மலையாளமில் ஃபஸ்ட் மூவி பண்ணணும், ஏன்னா நிறைய படங்கள் அங்கே பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம மலையாளமில் பண்ணணும்னு ஐடியா இருந்தது. அதுக்காக நான் நண்பர்கள் வழியாக லாங்குவேஜை நான் கற்றுக்கிட்டேன், எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு. அப்போ நான் மலையாளமில் இருந்து எம்டி வாசுதன் நாயர், மிக முக்கியமான ரைட்டர் அவருடைய நிர்மாலியம்னு ஒரு ஸ்கிரிப்டு, அப்புறம் அடூர் கோபாலகிருஷ்ணன் இப்போ கூட மம்முட்டியை வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க, அவருடைய எலிப்பத்தாயம், அப்புறமா சினிமாவின் உலகம்னு ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு புக்கு, அப்புறமா பத்மராஜன் ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டர் கம் டைரக்டர், அவருடைய பெருவெளி அம்பலம்னு ஒரு புக்கு. இதெல்லாம் நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அப்போ தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது லோகிததாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அவருடைய பூத கண்ணாடி, அவருடைய கிரீடமெல்லாம் வந்து டைம்ஸ் மாதிரியான மிக முக்கியமான பத்திரிகைகள் வந்து உலகத்தின் ஆகச்சிறந்த 5 படங்களில் ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன் வந்து. ஸோ அப்போ அந்த டைரக்டர்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ நான் கேள்விப்படுறேன் வந்து நான் அவர் வந்து தமிழில் படம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது நான் அவரை தேடி போகிறேன். நான் வந்து ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் நம்மளை தேடி வந்து நம்மக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க தான் மீரா ஜாஸ்மின் ஆக்ட்ரஸ். ஓகே. ஸோ மஞ்சு வாரியர்லாம் அவருடைய ஸ்கிரிப்டில் தான் சல்லாபம் மூவிலலாம் வர்றாங்க வந்துட்டு. ஓகே. ஸோ அது ஜெயமோகன் கூட கிண்டலாக எழுதியிருப்பார் வந்து மீராக்கு எதிரவனை வந்து அந்த டைமில் வந்து லோகிததாஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுக்கிட்டது அவர் பேரில் மீரான்னு இருந்தது அப்படின்னு வந்துட்டு. அப்படி இல்லை, ஆக்சுவலி அவர் எனக்கு இங்கேருந்து ஒரு டைரக்டர் தன்னை தேடி அவ்வளோ தூரம் வர்றாரு, ஒரு பையன் தேடி வர்றான், அப்புறம் மலையாளம் சினிமா பற்றி நிறைய பேசுகிறான் அப்படிங்கிறதுனால அவர் அப்புறம் தமிழில் அவர் படம் பண்ணும்போது தமிழ் மலையாளம் தெரிஞ்ச ஒரு ஆள் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேணுங்கிறதுக்காக எனக்கும் இதை பற்றி பேசும்போது எனக்கும் லோகியை பற்றி ஒரு நல்ல இன்சிடென்ட் அது ஜெயமோகன் கூட அவருடைய பிளாக்ல எழுதியிருப்பார்.
என்னன்னா நானும் லோகிதாஸும் ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அவர் வந்து பாலக்காடு பக்கம் அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் தான் எழுதுவார். ஓகே. அப்போ போகும்போது அவர் வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, நிறைய பேர் ரிப்போர்ட்டர்ஸு நிறையா அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னு, நானும் மீராவும் தான் போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு 1 hour போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணி எல்லாருக்கும் திரும்ப ஃபோன் பண்ணுறாரு. ஐயோ நான் சொன்னேன் மீரா அது இல்லைங்க, மீரா கதிரை பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி பேர் குழப்பம் இருந்தது எனக்கு. ஆக்சுவலி மீரா ஜாஸ்மின் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு வந்து. ஸோ அந்த பீரியடில் வந்து எனக்கு ஒரு ஸ்கிரிப்டை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ ரைட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அவருடைய திரைக்கதைகளில் வந்து ஆக்சுவலாக ஒரு புக்கு வந்திருக்கு, கதையோட காணாப்புறங்கள்னு மலையாளம்ல ஒரு புக் இருக்குது. அவருடைய கதைகள் எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனார், அதை எப்படி ஸ்கிரிப்டாக மாற்றினார், எப்படி வந்து அது டைலாக் எழுதினார், இந்த மாதிரியான ஒரு புக்கு வந்து அது வந்து அசிஸ்டன்ட் ஒரு பெரிய கைடாக இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் எனக்கு லோகி வந்து என்னுடைய என்னை வந்து ஒரு மகன் மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டாரு. நிறைய அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம். அந்த தமிழில் கஸ்தூரிமான்னு ஒரு படம் வந்தது, பிரசன்னா மீரா ஜாஸ்மின் நடிச்சு வந்தது. ரைட்டிங்காக வந்து எப்படி எழுதணும், எளிய மனிதர்களை வந்து படங்களாக நம்ம கதைகளில் கொண்டு வரணும். இந்த மக்கள்கிட்ட இருந்து அந்த சமூகத்துக்கிட்ட இருந்து நம்ம விலகி போனால் நம்ம ஒரு நல்ல படைப்பாளியாக இருக்க முடியாது, நமக்குள்ள இருக்க கலைஞன் அந்த நிமிஷத்தில் செத்து போயிடுவான்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி தந்தது வந்து லோகி தான். ஓகே. ஸோ பாலுமேந்திரா சார் எப்படி என்னோடய லைஃப்பை வந்து ஷேப் பண்ணாரோ அது மாதிரி தான் லோகி சார். ஓகே. ஆமாம். ஸோ அந்த எளிய மனிதர்களுடைய கதையை வால்யூம் ஸ்பேஸும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இவர்கிட்ட இருந்து வந்தது. ஓகே. அண்ட் அனதர் நோட்டபிள் பர்சன் இன் யோர் ஃபில்மோகிராஃபியில் நீங்கள் ஒர்க் பண்ணதில் அப்படின்னா ஐ திங்க் தங்கர் பச்சன் சார் கூட ஒர்க் பண்ணது. ஸோ அவர்கிட்டயுமே வந்து இந்த இமோஷனல் விஷயங்கள், ஒரு கதை இவ்வளோ இமோட் பண்ண வைக்கும் மக்களை அப்படின்ற ஒரு விஷயத்தை மேபி யூ குட் ஹவ் லேர்ன்ட். வாட் வாஸ் யோர் எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்கள் ஷேர் பண்ணுங்க. தங்கர் பச்சன் சார்கிட்ட வந்து நான் வந்து ஆக்சுவலி அப்போ அவர் வந்து அப்படி இருந்தார் வந்து எப்படின்னா அழகி சொல்ல மருந்து இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி இப்போ நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் தாய்மானவன் சேரன் சாருடைய அசிஸ்டன்ட். ஓகே. நாங்கள்லாம் கொஞ்ச நாள் ரூம்மேட்ஸாக இருந்தோம். அவர் வந்து தான் எனக்கு கௌதமன் ஒரு டைரக்டர் இருக்கிறாரு, மகிழ்ச்சியெலாம் பண்ணார் இல்லையா, அவர்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ கௌதமன் சாரும் தங்கர் பச்சன் சார் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து அப்போ நான் கொஞ்சம் எழுதின ஷார்ட் ஸ்டோரிஸ், நான் அப்போ கனையாளிங்கிற மேகசினில் நான் அழகி பற்றி ஒரு 4 பக்கத்துக்கு ரிவ்யூ எழுதியிருந்தேன். அது ஆரம்பிக்கும் போதெல்லாம் நல்லா ஆரம்பிக்கும், முடிக்கும் போது சின்ன கிரிட்டிசிசம் இருக்கும் வந்து. ஸோ ஏதோ ஒரு தைரியத்தில் நான் அவர்கிட்ட போய் கொடுக்குறேன். அவர் வாங்க தங்கர் பச்சன் சாரை பார்க்க போகலாம். அவர் தங்கர் பச்சன் சார்கிட்ட என்னை கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. தங்கர் பச்சன் சார்கிட்ட என்னுடைய ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்துட்டு எனக்கு பயமே இல்லை ஒன்றும். ஆனால் அவர் வந்து அந்த அழகி பற்றின ரிவ்யூ படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. அந்த என்ன சொல்வார், அவர் அதை எப்படி எடுத்துப்பாருன்னு. பட் அவருடைய பெருந்தன்மை அதை ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த ஏஜுக்கு நம்மளுடைய அந்த பக்குவம் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருடைய தென்றல் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். அங்கே தான் எனக்கு டைரக்டர் ராம் அறிமுகமாகிறார். ஓகே. ஸோ ராம் பாண்டிராஜெலாம் நாங்கள் அந்த பீரியடில் தான் அவர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறோம். ஓகே. ஸோ தங்கர் பச்சன் சார்கிட்ட பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பர்சன். அதாவது நீங்கள் ஒரு 5 நாள் நைட்டு கண்டினியூவாக ஒர்க் பண்ணால் கூட அவரே சினிமாட்டோகிராஃபியும் பண்ணுவார், டைரக்ஷன் மட்டும் கிடையாது வந்து. ஸோ அவர் அதை அப்படியே கொஞ்சம் கூட அந்த எனர்ஜி ட்ராப் ஆகாமல் அப்படியே ஒர்க் பண்ணுவார். அவருடைய ரைட்டிங் வந்து சிலைக்காமல் நிறைய எழுதுவார் வந்து, லொக்கேஷன்ஸ் நிறைய தேடி போவார் வந்து. இந்த லிட்ரேச்சரில் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், அது நமக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் வந்து. ஆமாம். ஓகே. அவருமே என்னோடய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர். ஓகே. ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்தும் ஒவ்வொன்று கற்றுக்கிட்டு அண்ட் தென் ஃபைனலி இப்போ வந்து நம்மளோட பார்த்து நோக்கி அடுத்தடுத்து பண்ணணும் அப்படின்னு போகிறோம். உங்களோட கதைகள் பண்ணும்போது இதுதான் என்னுடைய முதல் கதையாக இருக்க போகுது அப்படின்னு டிசைட் பண்ண விஷயம் எப்படி? ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த நாட்டுப்புற கலைகள் மீது ஃபோக்லோர் ஆர்ட் மீது எப்போவுமே ஒரு அபரிதமான ஒரு வேல்யூஸ் இருக்கும் வந்து. ஓகே. இப்போ நான் வந்து கேரளா மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது அங்கே வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாலி எங்கேயோ ஒரு தீவில் வந்து நீங்கள் ஒரு ரெசார்ட்டு போனால் கூட அங்கே வந்து ஒரு கீ செயினில் வந்து ஒரு கதகளியோட சிம்பிள் இருக்கும். ஆமாம். ஸோ வருஷத்துக்கு ஒரு 2 படமோ 1 படமோ அவங்களுடைய ஃபோக்லரை வச்சு ஒரு படம் வந்துடும் வந்துட்டு அதை வந்து அவங்க கவர்மெண்ட்டும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க வந்து. ஸோ தமிழில் எவ்வளவோ கலைகள் இருக்குது, ஆனால் வந்து அப்படியான படங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமில் கரகாட்டக்கரன் மாதிரியான படங்கள் இருக்கும், இல்லைனா நாசர் சார் ட்ரை பண்ண அவதாரம் மாதிரியான தெருக்கூத்து பேஸ் பண்ண படம் இருக்கும். ஸோ அது ரொம்ப தமிழில் குறைவாக இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஒரு ஃபோக்லோர் ஆர்ட்டை பற்றினா ஒரு படம் பண்ணுவோம்
அப்படிங்கும்போது அப்போ நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸ் இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டைரக்டர்ஸுங்க எல்லாருமே தங்களுடைய எமோஷனலை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, தங்களுடைய கதைகளை எப்படி சொல்கிறாங்கன்னா எந்த வழியாக சொல்கிறாங்க அப்படின்னா திரை வழியாக, ஸ்க்ரீன் வழியாக தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ உலகத்திலேயே முதல்ல திரையில் கதை சொன்னவங்க யாருன்னா அந்த லெதர் பப்பட் பிளேயர்ஸ், தோல்பாவை கூத்து கலைஞர்கள். ஓகே. ஸோ அவங்க தான் இப்போ இன்றைக்கி நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸாக இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து ஒரு கதை சொல்கிறோம் அப்படின்னா அதோடைய ஆன்சஸ்டர் அவங்க தான் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்கள பற்றின கதைகள் தமிழில் பெருசாக இல்லவே இல்லை. அப்படிங்கும்போது நம்ம அதை பற்றின ரிசர்ச் பண்ணி நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அதை ஆரம்பிக்கிறேன். அதை ஆரம்பிக்கிச்சு அவள் பேர் தமிழரசி கிட்டத்தட்ட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி இப்போ யூஸ்வலாக சினிமாவில் ஒரு விஷயம் இருக்கும், மேனேஜர்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க மூலமாக ப்ரொடியூசர்ஸை வந்து ஒரு ப்ராஜெக்டை பிச் பண்ணுறது, இல்லை ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணி அப்படின்னு நிறைய நண்பர்கள். நான் அப்படி இல்லை, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண வந்த உடனே எப்போவுமே கொஞ்சம் அந்த ஒரு தைரியம் உண்டு. அந்த கொஞ்சம் பெரிய இடமா கொஞ்சம் நம்ம வந்து டச் பண்ணி பார்ப்போம், பற்றி பார்க்கலாம் அப்படின்னு. அது எப்போவுமே சின்ன வயசுலேருந்து இருக்கு. அப்படி தான் வந்து நம்ம ஏன் மெட்ராஸ் டாக்கீஸில் நம்ம வந்து அவள் பேர் தமிழரசி நம்ம படத்தை பண்ணக்கூடாது. அப்போ நான் கூட என் ரூம்மேட்டு கூட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம படம் அவள் மணிரத்னம் பண்ணதுனா ரொம்ப நல்லா இருக்கும் தான், நான் அவர் பண்ணணுமாப்பா அப்படின்னு. ஸோ அப்போ நான் அந்த டைமில் மெட்ராஸ் டாக்கீஸ்குள்ளே நுழையிறது ரொம்ப கஷ்டம் வந்தது, ரொம்ப சேலஞ்சான ஒரு விஷயம் வந்தது. ஸோ அப்போ நான் வந்து நம்ம ட்ரை பண்ணுவாங்கும்போது என்னுடைய ஒரு வெல்விஷர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய ஒரு மேடம் ஒருத்தங்க இருக்காங்க, உஷா மேடம்னு. அவங்க வந்து மணி சாருடைய பிரதர் ஜி சீனிவாஸ் அவருடைய கான்டாக்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு நான் போய் அவரை மீட் பண்ணேன். மெட்ராஸ் டாக்கீஸ்குள்ளே நான் போய் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். அந்த ஸ்கிரிப்டை அவர் படிச்சுட்டு அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் வந்து ஒரு 2-3 சிட்டிங் வரைக்கும் போச்சு, நல்லா இருக்குது இந்த ஸ்கிரிப்டு. ஆனால் என்னென்னா நீங்கள் ரொம்ப கம்மியான படங்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய டேக்கிங் விஷுவல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறம் மணி சாரும் ரொம்ப பிஸியாக இருக்கார், நம்ம இவ்வளோ பெரிய பவுண்டராக ஸ்கிரிப்டை கொடுத்து அவருக்கு ரீட் பண்ண டைம் இல்லை. ஸோ அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஹிந்தி படம் பண்ணுற மாதிரி இருந்தது. அவரும் ரவி கிச்சந்திரன், அமீர் கானோட சேர்ந்து. ஸோ அவர் போனார்னா நம்ம திரும்பி முடிச்சு இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு வர்றதுக்கு 8 months to 10 months ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு ஷார்ட் டைமில் நீங்கள் அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னாங்க. என்ன பண்ணுறதுனா இல்லை ஏதாவது ஒரு விஷுவலாக ஏதாவது பண்ணுங்கன்னு அவர் தான் எனக்கு ஐடியா தராரு. அப்போ தமிழில் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம், இந்த பைலட் ஃபிலிம்ங்கிற கல்ச்சரே கிடையாது. எல்லாம் ஃபீச்சர் ஃபிலிம் தான். ஸோ அந்த பீரியடில் நான் என்ன பண்ணுறேன், நம்ம படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏன் ஒரு விஷுவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதோடைய ஒரு பைலட் ஃபிலிம், அப்போ பைலட் ஃபிலிம் கூட சொல்ல தெரியாது. நம்ம அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட வந்து ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபேமிலியில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. என்னோடய பிரதர்ஸ், என்னோடய சிஸ்டர்ஸ் எப்போவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்டலாம் நான் வந்து அந்த ஹெல்ப்லாம் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், ட்ரெய்லர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீமை கூப்பிட்டு தென்காசி போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 6 months வந்து அந்த ட்ரெய்லருக்காக லொக்கேஷனே பார்க்குறேன், படத்துக்கு பார்க்குற மாதிரி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போது உங்களுக்கு அந்த ஏரியாலாம் தெரிஞ்சிருக்கும். தென்காசியிலேருந்து அந்த பக்கம் வந்து ஸ்ரீவைகுண்டம், திருநெல்வேலி வரைக்கும் பைக்கிலே லொக்கேஷன் பார்க்க போகிறது. ஸோ அப்படி நிறைய லொக்கேஷன் வந்து பார்த்து ஒரு லொக்கேஷன் செட் பண்ணி டீமை வர வச்சு ஒரு ராஜீவ் மேனனோட அசிஸ்டண்ட் ஆனந்த்னு ஒருத்தர் சினிமாட்டோகிராஃபி பண்ணார். மலையாளமில் இப்போது சந்தானம் கூட தில்லுக்கு தொட்டு மாதிரி படத்துலலாம் ஹீரோயினாக பண்ணாங்க. ஸ்ரீநாத் அவங்க வந்து அந்த இது பண்ணுறாங்க, அதை ஹீரோயினாக பண்ணுறாங்க அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு. ஸோ செகண்ட் டே அந்த ஷூட் பண்ணும்போது காலையில் ஒரு 4 மணிக்கு நான் ஷூட் போகிறப்போ எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. அந்த ஆக்சிடெண்ட் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து எல்லாத்தையுமே தலைகீழ மாற்றி போட்டது வந்து. ஸோ என்னென்னா பைக்லேருந்து தூங்கிடுறேன் நான் வந்து. ஸோ தென்காசியில் போய் தென்காசியிலேருந்து எங்கள் டீம் எல்லோரையும் கூப்பிட்டுக்கிட்டு நான் வந்து லொக்கேஷன் போகணும். எப்போவுமே நான் பைக்கில் போகும்போது நான் வந்து பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் போவேன். பைக்லேயே சொல்லி கொடுத்துட்டு போவேன். அன்றைக்கி நான் வந்து கான்சியஸாக பைக்கை நிப்பாட்டி எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போகிறேன். ஸோ போகிறப்போ வந்து எனக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் இதுவாகி ஒரு 16 ஸ்டிச்சஸ் பண்ணி நான் வந்து ஒரு 3 நாள் அன்கான்சியஸ் இருந்தேன். நான் எந்திரிச்சு பார்த்தா எங்கள் அம்மா பெட்டுக்கு பக்கத்தில் வந்து அந்த திருநெல்வேலி ஹைக்ரௌண்ட் ஹாஸ்பிட்டலில் தொழுதுட்டுருக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக அறம் படத்தில் நடிச்சிருப்பார் அந்த ராமச்சந்திரன் அப்படின்னு. நிறைய படங்களில் இப்போ ஜிகிர்தண்டெல்லாம் நடிச்சிருப்பார். இப்போ நிறைய படம் விட நடிக்கிறார்ல, அவர் தான் என்னுடைய ஃபஸ்ட் அசிஸ்டண்ட் வந்து. ஸோ அவரெல்லாம் என்னை அந்த டைமில் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார். ஒரு அம்மா மாதிரி வந்து என்னை ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி
நான் எனக்கு என்னென்னா அந்த டாக்டர் ஒரு 6 months கழிச்சு தான் நீங்கள் எந்திரிச்சு நடக்கவே முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னென்னா நான் வந்து இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 3 weeksக்குள்ளார நான் மணிரத்னம் சாருக்கு ஜிஎஸ்க்கு அவங்க பிரதர் கேட்ட மாதிரி விஷுவல் காமிக்கணுங்கும் போது இல்லை முடியாதுங்கும் போது சண்டை போட்டு ஃபைட் பண்ணி திரும்ப அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்து நான் திரும்ப அந்த ட்ரெய்லரை திரும்ப ரிசியூம் பண்ணுறேன் வந்து. ஸோ அப்படி பண்ணும்போது பிஜி முத்தையான்னு ஒரு கேமராமேன், அந்த கேமராமேன் இப்போ இல்லை, முதல்ல பண்ண கேமராமேன் அவைலபிளாக இல்லை, அந்த ஹீரோயினும் அவைலபிளாக இல்லை. அப்போது வேறு ஒரு ஹீரோயின் காஞ்சிபுரத்துலேருந்து வர்றாங்க வந்து. ஸோ வேறு ஒரு கேமராமேன் வந்து பிஜி முத்தையான்னு ஒருத்தர் அந்த ட்ரெய்லர் பண்ணுறதுக்காக வர்றாரு. நான் அந்த இப்போவும் அந்த ஒர்க்கிங் ஸ்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ காயங்கள் இருக்கும், ஃபுல்லாக வந்து அவ்வளோ ஃபுல்லாக வந்து இதுவாக இருக்கும், பிளட்டாக இருக்கும். அதோடு வந்து இந்த ட்ரெய்லர் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரெய்லரை பண்ணி இப்போ எடிட் பண்ணணும். இப்போ மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஆமாம். ஆக்சுவலி அந்த டைமில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டுடியோஸ் போனால் கோச்சிப்பாங்க, ஏங்க டிவி சீரியல் போயிட்டுருக்கு, நீங்கள் ஏதோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்துருக்கிறீங்க, தயவு செஞ்சு போயிட்டு அப்புறம் வாங்க அப்படிம்பாங்க வந்து. ஸோ அப்போ என்னென்னா எடிட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஃப்ரெண்டு ராம் மூலமாக தான் வந்து இது மாதிரி NTTV சேனலில் குமரேசன் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, அவர் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லியாக எடிட் பண்ணி தருவார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நாங்கள் எல்லாம் பைக்கில் கிளம்பி அங்கே போகிறோம் ஆழ்வார்பேட்டையில் அந்த சேனலுக்கு போகிற வழியில் தான் மெட்ராஸ் நம்ம மணி சாரோட வீடு இருக்குது வந்து. ஸோ அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிது, அங்கே ஒரு ஸ்ட்ரெச்சரில் வந்து சம்திங் ஒரு ஏதோ இப்போ நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோன்னா ஏதோ வயசானவங்களுக்கு ஏதாவது இதுவாக இருக்கும் அப்படின்னு. இப்போ உள்ளே போன உடனே அவர் வந்து சேனலில் அந்த குமரேசனை மீட் பண்ணுறோம். அவர் விஷுவல்ஸ்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக இதுவாகிட்டார், எக்ஸைட்டட் ஆகிட்டார். என்னங்க படத்துலேருந்து கட் பண்ண விஷுவல்ஸ் மாதிரி இருக்கு, இது நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, இது ட்ரெய்லரே கிடையாது, நீங்கள் மூவியை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ட்ரெய்லர் கட் பண்ணி தர்றீங்க கேட்குறீங்க இல்லைங்க அப்படின்னு. கண்டிப்பாக இது வந்து டெஃபினெட்லி ஜிஎஸ் வந்து மணி சார்கிட்ட கொண்டு போவார். இந்த விஷுவல்ஸ் வந்து மணி சார் பார்த்தாருன்னா அக்செப்ட் பண்ணிப்பார் 100% இந்த படம் வந்து மெட்ராஸ் டாக்கீஸில் நடக்கும் அப்படிங்கிறாரு. இதுக்கு இடையில என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இவரோட நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால நான் ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ எல்லாம் எங்களோட கான்வர்சேஷன் முடிஞ்சு நான் அந்த ஃப்ரீயாகவே இந்த ட்ரெய்லரை நான் எடிட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபோன் எடுத்து பார்த்தா ஜிஎஸ் பாஸ்டாகவேன்னு மெசேஜ் வந்தது. ஸோ அவர் அந்த குழுமண்ணாளி போனார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நியூஸில் கூட, அங்கே இருக்கக்கூடிய ஒரு இதில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்து போனார். ஸோ இப்படி வந்து அவள் பேர் தமிழரசிக்கு பின்னாடி நிறைய என்ன ஒரு ட்ராஜடிங்க. அதாவது உங்க கதையை படத்தை பார்க்குறப்போ அது வேற இப்படி இருக்கே சோகமா இருக்கேன்னு யோசிச்சா உங்க லைஃப்ல நடந்த விஷயங்களும் ஈக்குவலி சோகமா, ஏங்க இப்படி ஒருத்தருக்கு இவ்வளோ சோதனைன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம சோகமாக அப்படி இல்லை, நமக்கு முன்னாடி வரக்கூடிய சேலஞ்சாக தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றோமாங்கிறது தான் விஷயம். நம்ம அதில் மாட்டிக்கிட்டோம்னா தான் பிரச்சனை. அதுலேருந்து நம்ம மீண்டு வரோம்னா நம்ம அதுலேருந்து நிறைய நண்பர்கள் காலம் நமக்கு ஒரு பிரச்சனையை காட்டும்போது அதுக்கான தீர்வுமே காட்டிகிட்டே இருக்கும். எப்படி எல்லாத்துலேயுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைனா அதுக்குள்ளே தீர்வு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி திரும்ப அந்த அவர் வந்து நானும் ஜிஎஸோடைய அந்த இறுதிச் சடங்குக்கு நானும் பாலு சாரும் தான் போகிறோம். ஸோ அவருடைய பாடியை உள்ளே வந்து இது பண்ணும்போது எனக்கு பின்னாடி ஒரு கை தட்டுது. பாலுமேந்திர சார் வந்து டோன்ட் வரி மேன், உனக்கு அவரை மாதிரியே ஒரு நல்ல ப்ரொடியூசர் எடுத்து கிடைப்பாங்க அப்படின்னு வந்து. ஸோ அதன் பிறகு நான் வந்து சங்கர் சாருக்கு வந்து இப்போ எஸ்பிச்சர்ஸ் சங்கர் சார் வந்து அவங்க ப்ரொடக்ஷன்ஸில் நிறைய படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஏன் சங்கர் சார்கிட்ட அந்த கதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் எஸ்பிச்சர்ஸுக்கு வந்து நான் அந்த ட்ரெய்லரையும் அங்கே ஒரு பையன் தீனான்னு ஒரு பையன் ஒர்க் பண்ணார். ஸோ அவர் அங்கே ஆஃபீஸ் பையனை ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ இந்த படத்தில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பையன் தான் வந்து சாரோடைய டேபிளில் போயிட்டு இது வைக்கிறாரு, என்னோடய அந்த ட்ரெய்லரையும் அந்த ட்ரெய்லரில் பக்கத்தில் நான் அவருக்கு எழுதுகிற லெட்டரையுமே வந்து. ஓகே. ஸோ மறுநாள் எனக்கு வந்து சங்கர் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வருது, சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு வாங்க அப்படின்னு. நான் போனேன். வந்து போய் ஒரு 3.5 hours நான் அவள் பேர் தமிழரசி ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட நரேட் பண்ணேன். ஓகே. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஸ்கிரிப்ட். பட் அந்த டைமில் வந்து அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால வந்து அவர் வந்து கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்னதான ஒரு இது இருந்தது, தயக்கம் இல்லை கொஞ்சம். மேபி அது நான் வெயிட் பண்ண முடியல. எனக்குமே கொஞ்சம் இன்றைக்கி இருக்கிற அந்த அனுபவம் பக்குவம் இந்த மெச்சூரிட்டிலாம் மேபி அன்றைக்கி இருந்திருந்ததுன்னா மேபி அது கொஞ்சம் வேறு மாதிரி ப்ராஜெக்டாக மெட்டீரியல்ஸ்டாக மாற்றிருப்பேன் வந்து. ஸோ அங்கேருந்து அதன் பிறகு தான் நான் வந்து மோசர் பேரில் போகிறேன். வந்து மோசர் பேருமே தனஞ்சயன் சாருடைய ஒரு இன்டர்வியூ படிக்கிறேன் குங்குமம் மேகசினில். அப்போ தான் அவங்க வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 13-14 லாங்குவேஜஸில் படம் பண்ணுறாங்க வந்து. ஸோ அதில் எல்லாமே பெரிய டைரக்டர்ஸ், சீனியர் டைரக்டர்ஸ். ஸோ அவங்க அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தனஞ்சயன் சார் வந்து ஸ்கிரிப்டை மட்டுமே நம்புகிற, எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாத,
கதை தான் ஹீரோன்னு நினைக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் முன்னுரிமை தர ரெடியாக இருக்கோம். அவங்க எப்போ வேணாலும் எங்கள் கதவுகளை தட்டலான்னு சொல்லி அந்த இன்டர்வியூ படித்தோன்னே பயங்கரமாகிடுச்சு. இப்படி ஒரு ப்ரொடியூசரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், அவரை நிறைய ட்ரை பண்ணுறேன் அவன்ட்டு. ஸோ அவரை பிடிக்கவே முடியல. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு இப்போ ரைட்டர் ஷாஜின்னு ஒருத்தர் இருக்கார் வந்து. ஓகே. அவர் நிறைய புக்ஸ்லாம் எழுதிட்டு இருக்காரு. இப்போ நிறைய படங்கள் ஓனாய மாட்டும் ஊட்டியில் கூட அந்த போலீஸ் அவர் வர ஷாஜி மூலமாக தான் எனக்கு தனஞ்சயன் சாரோடைய கான்டாக்ட்ஸ் நம்பர் கிடைக்குது, மெயில் கிடைக்குது. அப்போ என்னுடைய அந்த ட்ரெய்லரையும் என்னுடைய ஸ்கிரிப்டையும் நான் வந்து தனஞ்சயன் சாருக்கு பேசிவிட்டு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அது ஒரு பெரிய ஸ்கிரிப்ட். அது ஆக்சுவலாக சொல்ல போனால் அது ஒரு 316 பக்கத்துக்கு கூடிய ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட். ஸோ அவர் ஒரு 1 வீக் டைம் எடுத்துப்பார். அப்படிங்கும்போது நான் யோசிக்கும்போது அவர் காலையில் அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நைட்டே கூப்பிட்டு நாங்கள் இந்த படம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் அவள் பேர் தமிழரசி ஆரம்பிக்கிறோம். ஆமாம். அந்த ட்ரெய்லரில் வந்து நடித்தது வந்து பாபி சிம்மா ஹீரோவாக நடித்தது வந்து. ஸோ பாபி சிம்மா முதல்ல ஃப்ரேமுக்கு முன்னாடி நின்ன ட்ரெய்லர் அது. அந்த ட்ரெய்லரில் நடித்த ஹீரோயின் தான் அவள் பேர் தமிழரசியோட ஹீரோயின். அந்த ட்ரெய்லரில் நடித்த சினிமாட்டோகிராஃபர் தான் வந்து படத்தோட சினிமா அவள் பேர் தமிழரசியோட சினிமாட்டோகிராஃபர். நாங்கள் அந்த டீமில் அப்போ வர்றோம். அதை வந்து க்ரீன் பார்க் ஹோட்டலில் அப்போ அந்த டைமில் வந்து பூஜா அன்னைக்கு அதை இது பண்ணுறாங்க, ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க அவன்ட்டு வந்து. ஸோ அதன் பிறகு சினிமாவில் வந்து நாளைய இயக்குனர், ஷார்ட் ஃபிலிம், பைலட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து அது உருவாகி நிறைய பேர் இன்றைக்கி படம் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய இதுவாக இருந்திருக்கு வந்து. ஆமாம் ஆமாம். எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ இல்லை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லலை. நோ பட் அது பெருசாக கொண்டு வந்தது மேபி சொல்லலாம்ல. ஆமாம். அது ஒரு இருக்குது இப்படி ஒரு விஷயம் அப்படின்றது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லே நிறைய பேர் வந்து நம்ம ஒரு படம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு இருந்தது. பட் அது அதன் பிறகு நான் எப்படி புத்தகங்கள் வந்து என்னை தரன்னு நிறைய டைரக்டர்ஸ் எழுதிட்டு போச்சு. அது மாதிரி அந்த ஷார்ட் நாங்கள் பண்ண அந்த பைலட் ஃபிலிம் வந்து நிறைய பேர்கிட்ட அது எங்களை கொண்டு போய் போணுச்சு. அதுலேருந்து நாங்கள் நிறைய பேர் அவள் பேர் தமிழரசியில் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்டாப்ளிஷ்டாக இருக்கக்கூடிய நிறைய பேர் அது வழியாக வந்தாங்க வந்து. அது வழியாக பிரேக் கிடைச்சது வந்து. இப்போ உங்களோட ஜேர்னியை கேட்குறப்போ வாவ் எவ்வளோ விஷயங்கள் தாண்டி ஒருத்தர் போராடி வந்துட்டாருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. அடுத்தடுத்து கதைகள் பண்ணுறீங்க. திஸ் இஸ் யர் 3rd ஃபிலிம். ஆஸ் ஐ செட் 14 வருஷத்தில் 3rd ஃபிலிம். இது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்நேரத்துக்கு நீங்கள் ஒரு 16 படத்துக்கு மேலே பண்ணிட்டு இருந்திருக்கணும். இட் டுக் இட்ஸ் டைம்ன்ற விஷயம் இருக்குல்ல, அது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? அது ஆக்சுவலாக வந்து இப்போ எல்லா இயக்குநர்களும் வந்து இப்போ அடிப்படையில் எல்லா மனிதர்களுமே வந்து தோல்வியவோ வீழ்ச்சியவோ சந்திக்க விரும்ப மாட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் வந்து எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரை மீட் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் கேட்கும்போது நான் என்ன பண்ணுவேன், தனியாக ரூமில் உட்காந்து கதைகள் எழுதிக்கிட்டு இருப்பேன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு வந்து. அப்போது என்ன சொல்லுவாங்க, நேரடியாக போய் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் கதை சான்ஸ் கேட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக முடியாமல் இவன் ரைட்டர் ஆகிறதுக்காக வந்தான். நான் என்ன பண்ணுவேன், அந்த கதைகளை எழுதிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், நிறைய ஆஃபீஸுங்க பத்திரிக்கை ஆஃபீஸில் போய் கதைகளை கொடுத்து இது பண்ணுவான். ஸோ எப்போவுமே கொஞ்சம் விலை வர்றது இருக்கு இல்லையா, அதாவது மந்தையிலேருந்து தப்பி ஆடும் மாதிரி வழி கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கு. ஆமாம். அப்போ அப்படி இருக்கும்போது அப்புறம் நம்ம தேர்வு செய்யக்கூடிய கதைகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தேர்வு செய்யக்கூடிய கதைகளை வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸும் பண்ணிட முடியாது வந்து. ஸோ அப்போ நம்ம போகும்போது நம்ம எழுதுகிற வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நம்மளுடைய ஒரு இண்டிவிஜுவல் ஆர்ட்டில் நம்ம கையில் இருக்குது. அதன் பிறகு அதை தீர்மானிக்கக்கூடியவங்க பல பேர் ஆயிடுறாங்க. சினிமாவை வந்து டீம் ஒர்க்குங்கிறது எவ்வளோ ப்ளஸ்ஸோ அதுதான் சினிமாவுடைய பெரிய ட்ராபேக்கும் டீம் ஒர்க்குங்கிறது தான். ஸோ உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய காலத்தை, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய திறமையை அத்தனையையும் நீங்கள் முடிவு செய்ய முடியாது. கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் முடிவு செய்வாங்க. ஸோ எனக்கு அவள் பேர் தமிழரசி நாங்கள் 2007 ஸ்டார்ட் பண்ணி 2010 வந்து முடிஞ்சது. அதுக்கு வந்து கதை அடிப்படை அது என்னென்னா, ஒரு 10 நாள் வந்து ஒரு ஊரில் வந்து வறட்சியான ஒரு கிராமத்தில் டென்ட் போட்டு கூத்து நடத்துவாங்க. அந்த காலகட்டத்துடைய கூத்து நடத்துவாங்க. கூத்து நடத்தினா அந்த ஊரில் மழை பெய்யும் அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போ எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள் வந்து சேவலப்பேரி நாங்குநேரி பக்கத்தில் எங்கேயோ ஷூட் பண்ணும்போது வேடிக்கை பார்க்க வந்து ஒருத்தர் சொன்னார், ஏங்க கூத்து போட்டால் தாங்க மழை பெய்யும், கூத்து போடுற படம் எடுத்தாலும் மழை பெய்யும் வாங்க. ஸோ நாங்கள் கேமரா எங்கே வச்சாலும் மழை பெய்ய ஆரம்பிக்க மாட்டோம். ஸோ அது ஒரு பயங்கரமான எங்களோட பிளானை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுச்சு. அப்புறமா என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஜெய் சுப்பிரமணியபுரம் ஷூட்டிங் அப்போ நான் அவரை கமிட் பண்ணேன். ஆஃப்டர் சுப்பிரமணியபுரம் வந்து என்ன சொல்கிறது பயங்கரமான ஹீரோ ஆகிட்டார். ஸோ படமும் வந்து பார்த்திங்கன்னா 3 பீரியட் வந்து வெயிட் பண்ணி பண்ணணும். ப்ரொடக்ஷனுக்கு அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண படங்களில்
வெள்ளித்திரை, ராமானந்தடி சீதைப்பூ. ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் புது டைரக்டர் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் அது கதைகளை தேர்வு செய்வது என்பது வந்து அது ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்மளுடைய கேரியரில். அப்புறம் நம்ம கையில் எதுவுமே இல்லை. ஆமாம். சினிமா வந்து சில நேரங்களில் பார்க்கும்போது நம்ம எஃபோர்ட்டையும் நம்மளோட ரிசல்ட்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாதுங்கிற ஒரு இடத்துல வந்து நான் நிற்கிறேன். ஸோ நம்மளோட ரிசல்ட்ஸை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எஃபோர்ட் போடவே முடியாது. நம்ம கையில் மட்டுமே இல்லை. ஆனால் எல்லாருமே தன்னுடைய படம் சீக்கிரம் வந்துடணும், தான் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஆசையும் அதுதான் வந்து. அவள் பேர் தமிழரசி மேபி அந்த காலகட்டத்தில் துவங்கப்பட்ட காலகட்டத்தில் 2007 ஆரம்பித்து அந்த படம் 2008 வந்திருந்தா, மேபி சுப்பிரமணியபுரத்துக்கு அடுத்த படமாக வந்திருந்தா அந்த படம் டெஃபினெட்லி அது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்க படமாக இருந்திருக்கும். நம்பர்ஸ் தானே எல்லாமே, நம்ம என்ன தான் கிரியேட்டிவ் பேசினாலும் இது கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் பேஸில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம நம்பர்ஸில் என்னவா இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்புறமா அவள் பேர் தமிழரசி நான் அந்த காலகட்டத்தில் டைட்டில் வைக்கும்போது எனக்கு கூட்டு சில பேர் அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹீரோ வர்ஷிப் மீடியா, வந்து ஹீரோக்கள் தான் வந்து இங்கே டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் அவள் பெயர் தமிழரசின்னு டைட்டில் வச்சு ஹீரோயின் டைட்டில் வைக்க, அப்போல்லாம் இன்றைக்கி வர மாதிரிலாம் கிடையாது. அதுலேயும் வயது 18 மாநிலம்னு வேறு டைட்டில் வைக்கிறீங்க. ஸோ இப்போ வெள்ளையா ஒரு பாம்பேலேருந்து ஒரு கேலை கூப்பிட்டு வந்து ரொம்ப ரிச் கேலாக ரொம்ப ஒரு மாதிரி சினிமா ஹீரோயின் அப்படிங்கும்போது நம்ம மாநிலம்னு நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறோம். ஸோ நம்ம கதைகளாக வந்து நம்ம வந்து அவள் பேர் தமிழரசிங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம தேர்வு செய்யக்கூடியது தான். அதுதான் எனக்கு விழித்திரையிலுமே நடந்தது. விழித்திரையிலுமே நான் வந்து அது ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு நகரத்தில், ஏன்னா நகரம் எப்போவுமே ரொம்ப சூப்பர்வான விஷயம் வந்து. ஆனால் அந்த நகரம் வந்து பகலில் பார்க்குறத விட இரவு ரொம்ப பயங்கர ரம்மியமாக இருக்கும். அந்த இரவுடைய உலகமே வேறு வந்து. நீங்கள் பகலில் பார்க்குற நகரமே கிடையாது இரவில் வந்து இருக்கிறது வந்து, அது வேறு. ஸோ எளிய மனிதர்களால் தான் எல்லா நகரமும் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கு வந்து. நம்ம எளிய மனிதர்களை தூக்கி நகரத்துக்கு வெளியே போடுவோம். எளிய மனிதர்கள் ஒன்றுக்குமே இந்த நகரத்துக்கு சம்மந்தம் இல்லாமல், ஆனால் அந்த எளிய மனிதர்கள் தான் இந்த கம்ப்ளீட் இந்த நகரத்தையே காலையில் நீங்கள் பேப்பர் போடுறதுலேருந்து பால் போடுறதுலேருந்து நீங்கள் ஹோல் லைஃப்பை பார்த்தீங்கன்னா இந்த நகரத்தையே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க வந்துட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எளிய மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லி நான் சென்னையில் ஒரு நைட்டில் நடக்கிற கதைன்னு, அதுதான் ஃபஸ்ட்டு படம். அதுக்கு பிறகு ரொம்ப லேட்டராக தான் மற்ற படங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் என்னென்னா ட்ராஜடி முன்னாடி வந்துருச்சு. ஒரு படம்லாம் ஆக்சுவலி அந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருந்தா தான் என்னோடய படத்துக்கு டைட்டில் வச்சு ஆரம்பித்தோம். ஒரு படம் ஒரு நைட் பேஸ்டான படத்துக்கு அதுதான் விழித்திரோட ஃபஸ்ட் டைட்லாம் இருந்தது வந்து. ஸோ இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா 11 மணிக்கு தான் கேமராவை ஆன் பண்ண முடியும் வந்து. டிராஃபிக்கு இதாகி 2 மணிக்கு நைட்டு வந்து கால் ஷீட் முடிஞ்சிடும். அடுத்த கால் ஷீட் ஆரம்பிக்கும் போது ஆல்மோஸ்ட் எல்லோரும் டயர்ட் ஆகிடுவாங்க வந்து. ஸோ நீங்கள் ஒரு 50 நாள் வேலை பார்க்க வேண்டியதை 150 நாள் வேலை பார்க்கணும். அது வேறு ஒரு நைட்டு கண்டினியூட்டி வேறு. ஒரு ஆர்டிஸ்ட் வேறு ஒரு படத்துக்கு கிட்டப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு போயிட்டாங்கன்னா நீங்கள் வந்து திரும்ப ஒரு லாங் டைம் வெயிட் பண்ணணும் வந்து. ஸோ தேர்வு செய்கிறது தான் நம்ம ஒரு காட்டை வெட்டி நீங்கள் வந்து புதுசாக ஒரு தடத்தை உருவாக்கும் போது நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுதான். இப்போ ஆல்ரெடி நீட்டாக ஒரு பாதை இருக்குது, ஒரு ஹைவே இருக்குன்னா நம்ம ஒரு வண்டியை எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்மூத்தாக நம்ம ட்ராவல் பண்ணி போயிடலாம். நம்ம வந்து புதிய தடங்களை வெட்டி துறக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் எப்பவுமே இருக்கும். அதுக்கான டைம் அதை எடுத்துக்கிறது வந்துட்டு. ஸோ இந்த வரிசையில் வந்து அடுத்ததாக வந்திருக்கிற படம் தான் ஹபீபி. டைட்டிலே வந்து ஐ திங்க் நிறைய ஒப்பீனியன்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்குது. ஹபீபி அப்படின்ட்டு ஒரு பாட்டோட லிரிக்ஸ் இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஒரு படத்தோட ஒரு டைட்டிலாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நிறைய விமர்சனங்கள் வருது. இதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்களா? இல்லை, எனக்கு டெஃபினெட்லி இருக்கும். ஏன்னா இப்போ நான் அவள் பெயர் தமிழரசி வயது 18 மாநிலம் தான் என்னோடய கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ விழித்திரு என்னுடைய முந்தைய 2 படங்களுமே தமிழ் டைட்டில் தான். ஏன்னா தமிழ் ரொம்ப பிடிக்கும். பட் என்னென்னா நமக்கு சினிமாங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, கம்ப்ளீட் அது ஒருத்தருடைய ஆர்ட் ஃபார்ம் மட்டும் இல்லை, அதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா நமக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்போது இன்றைக்கி சினிமா வந்து நான் ஆரம்பிச்சிருந்த காலகட்டங்கள் வர இப்போ வந்து அது பேன் இண்டியா பேன் இன்டர்நேஷ்னல் அது வேற ஒன்றா மாறி இன்றைக்கி வந்து. பட் ஹபீபிங்கிறது நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பர்சனலாக எனக்கு ஈரான் படங்கள் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் மலையாளம் இண்டஸ்ட்ரியை ரொம்ப டீப்பாக கவனிக்கிறதுனால அங்கே உருவாகக்கூடிய முஸ்லீம்ஸ் படங்களை பார்ப்பேன். அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து இன்றைக்கி நான் வந்து என்னுடைய லைஃப்பை இப்போ நான் ஒரு தோல்பாவை கூத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நான் வந்து கிரவுண்ட் லெவலில் போய் ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஹானர் கில்லிங்கை பற்றி, அதே மாதிரி ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய எளிய மனிதர்களை பற்றி ஒரு படம் பண்ணுறோம். ஸோ நம்ம லைஃப்லேருந்து நம்ம ஒரு படம் பண்ணலைங்கிற ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு என்னோடய முதுகுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருந்தது ஒன்று வந்து.
அப்புறம் ஓவரால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் செனாரியோவில் வந்து ஒரு 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 சேயிங் இருக்குது வந்து சுனு வாஜ்பேயியோட ஒரு சேயிங் ஒன்று இருக்குது. என்னென்னா புலிகள், அதாவது சிங்கம் தன்னோட கதையை எழுதுகிற வரைக்கும் எல்லா கதையும் வேட்டையாடிகளை பற்றி தான் புகழ் பாடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒன்று. ஸோ அப்போ இன்றைக்கி வந்து இங்கே வேறு மாதிரியான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு வந்து. ஓகே, நான் வந்து மீரா கதிரவன் நான் என்னோடய பேரை மாற்றிட்டு நான் ஒரு காதல் திருமணம், என்னுடைய மனைவியுடைய பேர் ஜென்னி மார்க்ஸ் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்திலேருந்து வர்றாங்க. ஸோ நாங்கள் வந்து ஆனால் பொதுவெளிக்கு வரும்போது ஒரு அடையாளம் என்பது ரொம்ப சிக்கலாக இருக்குது வந்து. நீங்கள் ஒரு மனிதன் வந்து காலையிலேருந்து தன்னோட ஆஃபீஸுக்கு கிளம்பி வீட்டுக்கு திரும்பி வர்றதில் எந்த உத்தரவாதம் இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாரையும் விட இன்றைக்கி இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து இந்த இஸ்லாம் கம்யூனிட்டி இருக்க மக்களுக்கு இருக்க வந்து. ஸோ நான் எல்லோரும் மாதிரி நான் இல்லை. நான் வந்து ஒரு செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்துட்டு என்னை ஒரு போலீஸ் வந்து என்கொயரி பண்ணார்னா என்னை அதிகபட்சமாக என்ன இன்னொரு கூடுதலாக 1/2 மணி நேரம் நிறுத்துறாரு. ஸோ நான் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனேன்னா நான் கூடுதல் 1/2 மணி நேரமாக நான் விசாரிக்கப்படுதேன். நான் வந்துட்டு ஓகே, நான் இப்படி நான் வந்து இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது இந்த காலகட்டத்தில். நான் வந்து எல்லாரும் மாதிரி என்னோடய உணவை வந்து நான் எல்லாருக்கும் பொதுவில் வந்து ஒரு பாக்ஸில் இருந்து திறந்து நான் வந்து சாப்பிட முடிய மாட்டேங்குது வந்து. ஸோ நான் சாப்பிட்ற உணவின் பேரில், என்னோடய அடையாளத்தின் பேரில் நான் வந்து இங்கே கொண்டொழிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து நான் வந்து சில விஷயங்களை ரியலைஸ் பண்ணும்போது இப்படி ஒரு படம் தேவை இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு வரேன். அப்புறம் ஒரு ஃபிலிம் மேக்கராகவும் வந்து என்னென்னா, நான் அவள் பேர் தமிழரசிலேருந்து விழித்திருக்கு ஷிஃப்ட் ஆகிறேன். விழித்திரையிலேருந்து நான் வந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போது ஒரு யூனிவர்சல், அதாவது என்னென்னா அரௌண்ட் த வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 கோடிக்கு மேலே இஸ்லாம் பீப்புள் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து அதில் சவுதியே இன்றைக்கி ஃபிலிம் ப்ரொடக்ஷனுக்கு வந்துருச்சு வந்துட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லாரோட கையிலையுமே இன்றைக்கி வந்து ஃபோன் வந்த பிறகு என்டர்டெயின்மெண்ட்டை வந்து எல்லாருமே கன்சிடர் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் என்னுடைய ஸ்கேலாகவே நான் ஒரு யூனிவர்சல் ரீச்சுக்கு போக முடியும். அது எல்லா ஃபிலிம் மேக்கரும் தன்னோட ரெகக்னேஷனை விரும்பக்கூடிய எல்லா ஃபிலிம் மேக்கருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஸோ அது பிஸ்னஸாகவுமே அது இருக்குது. இப்போ நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாடு ரீஜனல் சம்மந்தப்பட்ட ஒரு படம் அதிகபட்சம் இங்கே இருக்கக்கூடிய சப் ரீஜனலான அதிகபட்சம் ஒரு நார்த் இந்தியா வரைக்கும் போகும். ஆனால் வந்து ஒரு ஈரான் படம் வந்து உலகம் முழுக்க போகுது. இப்போ உலகம் முழுக்க மட்டுமில்ல, அகாடமி மாதிரியான அவார்டில் அஸ்கர் ஃபர்கதி மாதிரியான, செப்பரேஷன், சேல்ஸ்மேன் மாதிரியான படங்களுக்கு வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் ஆஸ்கர் அவார்டே கிடைக்குது. ஸோ இப்போ பிஸ்னஸாகவுமே எனக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ரீச்சில் இருக்குது. ஓகே, ஃபிலிம் மேக்கராக என்னோட அங்கீகாரமாகவும் அது ஒரு வைடரான ரீச்சில் இருக்குது. பிஸ்னஸாகவுமே அது ஒரு வைடரான ரீச்சில் இருக்கும்போது எனக்கு ஹபீபிங்கிற டைட்டில் வந்து தேவைப்படுது. ஓகே ஓகே, நீங்கள் ரொம்ப அழகாக அதை சொன்னீங்க. 2 சினிமான்றது அல்டிமேட்லி பிஸ்னஸ் அப்படின்றதே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த ஃபில்ம் வந்து ஐடியாலஜி வைஸும் நமக்கு அது கரெக்டாக இருக்குது, சொல்ல நினைக்கிற விஷயத்தையும் சொல்ல முடியுது. அண்ட் பிஸ்னஸ்லேயும் இட் இஸ் கோயிங் டு டூ வெல் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லா இடத்துக்கும் அக்ராஸ் இட்ஸ் கோயிங் டு ட்ராவல். அப்புறம் நான் அதை பற்றி கொஸ்டின்ஸை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட படம் என்னவா இருக்குங்கிறது தான். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து நீங்கள் ஏன் உன்னோட சொந்த பேரில் இல்லை, நீங்கள் ஏன் மீரா கதிரவனுக்கு பேரில் ஒழிஞ்சிக்கிறீங்க, நீங்கள் சொந்தமாக உங்கள் அடையாளத்தோடு இருங்கன்னு சொன்னவங்க, ஏங்க உங்களுக்கு தமிழில் நல்ல பேர் இல்லையா, நீங்கள் ஏன் இப்படி பேர் வைக்கிறீங்கன்னு கேட்குறவங்க இருக்காங்க. ஸோ 2மே பிரச்சனையாக இருக்குது. நான் அப்படியாகவும் பார்க்குறேன், இப்படியும் பார்க்குறேன். அதனால் வந்து எனக்கு ஆக்சுவலாக நான் பர்சனலாக வந்து இங்கே வந்து அப்புறம் ஹபீபிங்கிற டைட்டில் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் தமிழ் மத்தியில் அது ஒரு உங்களுக்கே தெரியும், கேட்சியான டைட்டில். ஆமாம், கேட்சியான டைட்டிலாக இருக்குது. வந்து அது நம்ம எப்படி பிரேமலு அப்படின்னு ஒரு படத்தை அக்செப்ட் பண்ணோமோ, பிகிலுன்னு ஒரு படத்தை அக்செப்ட் பண்ணோமோ, தமிழில் எவ்வளோ படங்கள் இருக்குது. நம்ம வந்து இது ஒன்றும் முதல் படம், மொழியை மீறி வர படம் இல்லை. வந்து அப்புறம் என்னுடைய தமிழ் பற்றையும் என்னுடைய தமிழ் அடையாளத்தையும் என்னுடைய படங்கள் வழியாகத்தான் பார்க்கணுமா ஒழிஞ்சு நான் படத்துக்காக ஒரு கவர் பண்ணுறத விஷயத்தை உள்ள என்னவா நான் பேசுகிறேங்கிறது இருக்கு இல்லையா. ஹபீபி அப்படின்னா லவ் இல்லை சார், மை டியர் மை லவ், மை டியர் மை லவ், அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி உள்ள இருக்குது சார். ஆமாம், இருக்குது அவ்வளோதான். வந்துட்டு ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இது ஒரு வைடராக வந்து நாளைக்கு உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஹபீபினா யாரோ ஒருத்தங்க இந்த படத்தை பார்க்கும்போது, ஏன்னா இது ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா தமிழ் அடையாளத்தோட தமிழ் மக்களோட கதையாக இருந்தாலும் உலகம் முழுக்க இஸ்லாம்ங்கிறது ஒன்றா தான் இருக்குது. ஸோ அவங்க ஈஸியாக கனெக்ட் பண்ணிட முடியும். கண்டிப்பாக ஹபீபின்னு ஒரு வந்தால் நீங்கள் வந்து எங்கேயோ உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கவங்க டக்குன்னு அந்த படத்துக்குள்ளே வருவாங்க. என்னுடைய ப்ரொடியூசருக்கு அது ஒரு வைடரான பிஸ்னஸாக இருக்கும். ஸோ அவங்க கேட்கும்போது நான் அது ஒரு சின்ன காம்ப்ரமைஸாக அதை செய்கிறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த படத்தை பார்த்த ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், இதில் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது. அதாவது நிறைய வெளிநாட்டில் இருக்கிற நிறைய முஸ்லிம்ஸ் வந்து
வெளிநாட்டில் நம்ம ஒரு துபாய் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய முஸ்லிம்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, இந்தியன் முஸ்லிம்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். பட் அது ஒரு ஒர்க்காக போகிறாங்க அப்படின்றத தாண்டி அவங்களோட லைஃப்குள்ளே ஆக்சுவலாக என்ன ஸ்ட்ரகிள் இருக்குன்றது நம்ம ரியலைஸ் பண்ணதே கிடையாது. அதை ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ண ஒரு படமாக நான் பார்த்த படங்கள்லேயே இது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சொன்ன மாதிரி ஒரு கதையை நான் பார்த்ததில்லை. ஸோ இட் வாஸ் வெரி ஹார்ட் ஹிட்டிங். எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க போகிறாங்க, ஃபேமிலிக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. அனதர் திங் இஸ் முஸ்லிம்ஸ் அப்படின்னாலே இன் ஜென்ரல் என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்க இந்த வேலை தான் செய்வாங்க, இதெல்லாம் தான் சாப்பிடுவாங்கன்னு ஒரு ஜென்ரலாக ஒரு கிளீஷே டாக் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரியான ஒரு படமாக இருந்தது. இவங்க லைஃப் இப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை ஒன்று புதுசாக ஒன்று இதுதான் உண்மைன்றதை எங்களுக்கு வெளிச்சமாக காட்டின மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஃப்ரம் அ பர்சன் கம்மிங் இன் உங்களை மாதிரி ஒரு ஆள்கிட்டேருந்து வர்றப்போ இட் இஸ் மோர் ஜெனுவன் அண்ட் ஆத்தென்டிக்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அழகாக இருந்ததுன்னா ஒரு விமனோட பெர்ஸ்பெக்டிவ். முஸ்லீம் ஃபீமேல்ஸ் வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு சே இருக்காது, அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்காது, அப்படின்றது எல்லாத்தையும் உடைச்சு அவங்க எப்படி இருக்காங்க உண்மையிலே, ஹவு ஸ்ட்ராங் அண்ட் பொட்டென்ஷியல் தே ஆர் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் டு ஃபில்ம். அதை இந்த லேயரே இல்லை ஒரு படமாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு அழகான லவ், ஒரு அழகான ஒரு எமோஷன் இருக்குது இந்த படத்தில். ஸோ லாட் ஆஃப் டேக் அவேஸ், ஒரு இன்டெப்த் ஸ்டோரி. பார்த்த ஒவ்வொருத்தங்களுமே வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ராம் சாராக இருக்கட்டும், வெற்றிமாறன் சாராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தங்களும். ஸோ நீங்கள் இதை எடுக்கிறப்போ உங்களோட கதை அப்படின்னு எடுக்கிறப்போ எந்த மாதிரியான இமோஷன் கேரி பண்ணி யூ டுக் திஸ் ஃபில்ம்? ஆக்சுவலி நல்ல கொஸ்டின். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இப்போ இந்த அவங்கங்கிற நெரேட்டிவ் இருக்குல்ல, அதுவே எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம பார்க்கணும். அவங்க ஆக்சுவலி நம்மளை மாதிரி இங்கே பிறந்தவங்க தான், இங்கே வளர்ந்தவங்க தான். அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஜன் ஒரு ஐடியாலஜி வருது, அதில் அடாப்ட் ஆகிக்கிறாங்க, அவ்வளோதான் வந்து. ஸோ மற்றபடி இங்கே மாமே மச்சான இங்கே வந்து உறவாக இருக்கக்கூடிய அப்படி தான் வாழ்கிறவங்க. இது வந்து ஒரு வெஸ்டர்ன் ஐடியாலஜி, ஒரு மேற்குலக சிந்தனை இருக்குது இல்லையா. இப்போ மேற்குலக சிந்தனை வந்து இஸ்லாமியர்கள் மீது வந்து இந்த அவங்களுக்குன்னு தனித்துவம் இருக்காது, பெண்கள் இப்படி தான் வச்சுப்பாங்க, இப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வெஸ்டர்ன் ஒரு தாட் தான். அது வந்து டெஃபினெட்லி அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதே நேரத்தில் உண்மையாகவே சொல்லப்போனால் வந்து அவங்களுக்கு கண்ணீர், மனிதம்ங்கிறது எல்லா இடமும் ஒன்று தான் வந்து, அன்புங்கிறது எல்லா இடத்துலையும் ஒன்று தான் வந்து. நிறைய பேர் இப்போ ஈவன் மாரி செல்வராஜே படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு ஒரு 45 மினிட்ஸ் பேசினார். அவர் ஃபஸ்ட் எடுத்த உடனே என்னென்ன அப்படியே இருக்குது, நம்ம தெரு மாதிரி இருக்குது, நம்ம வீடு மாதிரி இருக்குது, நம்ம மனிதர்கள் மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு. அதுதான். ஆனால் இங்கே கடந்த சமீப காலங்களாக வந்து இங்கே வந்த படங்கள் வழியாக, இங்கே உருவாக்கப்பட்ட மீடியாக்களுடைய, அதுவும் குறிப்பாக வந்து விஷுவல் மீடியம் வழியாக அவங்களும் இந்த மெயின் ஸ்ட்ரீமில் இருந்தும் குறிப்பாக வந்து எல்லா மனிதர்கள் இருந்தும் ஐசோலேட் பண்ணுறதுக்கான ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, வேற மாதிரி போர்ட்ரேல் இருந்தது. ஆமாம் டெஃபினெட்லி. இப்போ என்கிட்டே ஒரு பொண்ணு டப்பிங் பண்ண வந்து ஒரு பொண்ணு கேட்டாங்க, செகண்ட் ஹீரோயினை பார்த்து, என்ன சார் ரொம்ப எக்ஸாகரேட்டாக இருக்குது, இப்படி ஒரு போல்டாக இப்படி ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு பொண்ணெல்லாம் இங்கே இருப்பாங்களா அப்படின்னு வந்து. அப்போ நான் அவங்க கேட்டேன், உனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு யாருமே இல்லை சார் அப்படின்னு. ஸோ நீங்கள் எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இவங்க இப்படி தான் இருப்பாங்க, எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு புரியல. ஏன்னா அவங்க எங்கேருந்து அதை எடுக்கிறாங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் வழியாக, மீடியா தரக்கூடிய செய்திகள் வழியாக, நமக்கு ஃபீட் பண்ணக்கூடிய வழியாக செய்கிறாங்க. அப்படி இல்லை, இங்கே வந்து எவ்வளவோ பேர் அச்சீவ் பண்ணவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. நீங்கள் சொல்லப்போனால் சயின்டிஸ்ட் லெவலில் இருந்து மெடிக்கல் லெவலில் இருந்து பெண்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க வந்து. அப்புறம் பெண்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா சமூகத்துலேயுமே பெண்களாகவும் இருக்காங்க, அப்படியும் ஒரு ஏரியா இருக்குது வந்து. அது வந்து இஸ்லாமிய பெண்கள் அப்படின்னு ஒன்று ஒரு ஃப்ரேம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து வந்து திட்டமிட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து. அதை நான் வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் வந்து. ஸோ செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு வந்து நான் பார்த்த பெண்கள் வந்து என்னோடய லைஃப்பை ரொம்ப இன்ஃப்ளூன்ஸ் பண்ண பெண்கள் வந்து, என்னோடய லைஃப்பில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள் எல்லாருமே ஆண்களை விட ரொம்ப அதிகமான தீரமிக்க பெண்களை நான் பார்த்துருக்கிறேன் வந்து. அவங்க ஆண்களை விட அந்த அதிகமான முடிவெடுக்கக்கூடிய தீர்மானம் கூடிய எடுக்கிற பார்த்து. நானே அடிப்படையில் 2 சகோதரிகளோட பிறந்தவன். எங்கள் அம்மாவே பார்த்திங்கன்னா படிக்கலைன்னா கூட 6 பிள்ளைகளை வந்து பெற்று வளர்த்து அவங்க வந்து எங்களை இன்றைக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததில் அவங்களுடைய உறுதியை நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். நான் என் தெருவில், என்னோடய வீடுகளில், என்னோடய சொந்தங்களில் நான் பார்த்த பெண்கள்லாம் வேறு. பட் ஆனால் நம்ம படங்களில் பார்க்கும்போது வேற ஒன்றா இருக்கும்போது அது பீங் ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டிலேருந்து வந்த எனக்கு அது ரொம்ப சங்கடமாக இருக்கும் வந்து, இது இல்லையே அப்படின்னு வந்து. அதனால் நம்ம கொஞ்சம் அங்கே இருக்கிறத என்னங்கிறத நம்ம காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணோம். எமோஷனலாக வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு. என்ன கமிட்மெண்ட்னா, இப்போ இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுங்கிறத விட இந்த படம் என்ன டைரக்ட் பண்ணிச்சு வந்து. நான் எல்லா இன்டர்வியூஸ்லையும் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன் வந்து. என்னென்னா எனக்கு வந்து நான் இந்த படத்தோடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து அமீன்
விஎஸ் முகமது அமீன் தான் எழுதியிருக்காரு. அவரோட சேர்ந்து ஸ்கிரிப்ட் கன்சல்டண்ட்டாக ஆனந்தகுமாரேஷன், சாணக்கியா நாங்கள் எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்துருக்கோம். இந்த ஸ்கிரிப்டை நான் ரீட் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சில் இப்போ எல்லோரும் பேசின மாதிரி இது எனக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு. ஓகே. நானே வந்து எனக்கு முன்னாடி இருந்த மீரா கதிரவனர் வந்து வேற ஒரு மீரா கதிரவனை மாறினேன் வந்து. ஸோ ஒரு சினிமா வந்து அது மாறும்போது அதை செய்யும்னு நான் நம்பினேன் வந்து. டெஃபினெட்லி அதை உருவாக்கணும்னு நான் நம்பினேன். நிறைய பேர் பார்த்தவங்க வந்து ஆமாம் இல்லை நம்மளை மாதிரி தானே இருக்கிறாங்க, அவங்க ஒன்றும் நம்ம சொல்கிற மாதிரி அவங்களாவே இல்லையே, அவங்க நம்மளாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த வகையில் எனக்கு அது டெஃபினெட்லி நான் ஒரு ஃபிலிம் மேக்கராக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த ரெஸ்பான்சிபிளோடு தான் நான் உருவாக்கினேன். ஓகே ஓகே. நான் அந்த ரெஸ்பான்சிபிளோடு தான் நான் ஒவ்வொரு ஃப்ரேம் வைக்கும்போதும் வந்து ரெகுலராக தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ் சினிமாவோட பிரச்சனை மட்டும் இல்லை, அது இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கூடிய ப்ராப்ளம் எல்லாமே வந்து இவர்களை வந்து வேறொரு பெர்ஸ்பெக்டிவில் தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒன்று ஷோ பண்ணுவோம், நான் ஒன்றும் உங்களுக்கு பெருசாக க்ரியேட் பண்ணியோ ஒரு பெரிய லெவலில் ஒரு ஃபிக்ஷனாலாம் ஒன்றும் சொல்லலை. அங்கே இருக்கிறதா நான் வந்து ஒரு கேமராவை ஒளிஞ்சிருந்து காட்டுற மாதிரி காட்டுறேன். அதை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுதுன்னா வந்து நமக்கு சொல்லப்பட்டது வேறு ஒன்றா இருக்குது, ஆனால் நம்ம பார்க்குறது வேறு ஒன்றா இருக்குங்கிறத அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க வந்து. ஸோ அந்த வகையில் வந்து அது ஃபிலிம் தன்னோட வேலையை அதை செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் வந்து. சந்தோஷப்படுறோம் நாங்கள் டீம் எல்லாமே. எஸ். அண்ட் தி ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த ஃபில்ம், அதாவது என்னதான் வந்து ஒரு இந்த ஊர் கதை அப்படின்னு எடுத்தாலும் அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை வந்து இருக்கிற மாதிரி காமிக்கிறது வந்து எத்தனை படங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் பெரிய காம்ப்ரமைஸ் இருக்குது. பட் இந்த படத்தில் வந்து நாங்கள் பார்க்குறப்போ நிஜமாகவே அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இப்போ மாரி சார் சொன்ன மாதிரியே உங்கள் தெருவை பார்த்த மாதிரி, சின்ஸ் நானும் சவுத் ரீஜன்றனால எனக்கு அது ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியுது. அவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்குது, நிஜமாவே ரூட்டடான ஒரு இது இருக்குன்ட்டு. ஸோ யூ மேட் ஷூர் அதில் காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது அப்படின்றது இல்லை சார்? ஆமாம். நான் வந்து இந்த படத்தை மோர் தென் சினிமாங்கிறத தாண்டி நான் ஒரு லைஃப்பை சொல்ல விரும்பினேன் வந்து. என்னோடய ஊருக்கு வாங்க, என்னோடய சொந்தக்காரங்களை பாருங்கள், என்னோடய அம்மாவை பாருங்கள், அக்காவை பாருங்கள், தங்கச்சியை பாருங்கள், எங்கள் பெரியப்பாவை பாருங்கள், எங்கள் மாமாவை பாருங்கள், சித்தப்பாவை பாருங்கள், சித்தியை பாருங்கன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு வாழ்க்கையை காட்ட விரும்பினேன் வந்து. ஸோ அதனால் ரொம்ப பூச்சிகள் இல்லாமல் நான் வந்து சினிமாட்டோகிராஃபி அதனால் இதை பேசுகிறதுனால சினிமாட்டோகிராஃபி பற்றி பேசுவோம். மகேஷ் முத்துசாமி அதுக்கு ரொம்ப அழகாக கோஆப்ரேட் பண்ணார் வந்து. எங்களுக்கு நிறைய ஷூட் பண்ணுறதுல அந்த ஃபிலிம் மேக்கிங்கில் நிறைய சவால் இருந்தது. ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து 80s பீரியடை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு பட்ஜெட் கிடையாது. அந்த ஊர் இப்போ 80s இல்லை, அது மாறி இருக்கு. ஓகே. ஸோ தெரு ஒரு இடம், வாசல் ஒரு இடம், வீட்டுக்குள்ளார ஒரு இடம், வீட்டுக்கு பின் கொல்லைப்புறம் வேறு இடம், மாடி வேறு இடம்னு நாங்கள் வந்து தனித்தனியாக தான் நாங்கள் எடுத்தோம். மேபி படம் பார்க்குற சில பேருக்கு டெக்னிக்கலாக ரொம்ப டீட்டெயிலாக இப்போ சினிமா கிராஃப்டாக பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு அப்படியான சில விஷயங்கள் அவங்க அதை ஸ்மெல் பண்ணலாம். ஆனாலும் அந்த படம் அதையெல்லாம் தாண்டி எமோஷனலாக வந்து அதை வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இமோஷனலாக ஒன்று போய்கிட்டு இருக்கிறப்போ ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் ஸ்பேஸ் ஃபார் டீகோடிங். இது இந்த வீடோட மாடி தானா, இந்த வீடு தேர்ஸ் நோ ஸ்பேஸ் அட் ஆல். இட் இஸ் வெரி கன்வின்சிங். ஆமாம். அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஆத்தென்டிசிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்ஸுங்களுக்கு லைஃப்பில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நமக்கு சினிமாவில் இதுக்கு முன்னாடி காட்டப்பட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கே கிம்மல்கே. இப்போ எங்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, கஸ்தூராஜா சாரை காஸ்ட் பண்ணுறீங்களே, ஒரு முஸ்லீம்ஸ் கருப்பாக இருப்பாங்களான்னு கேட்டாங்க. எனக்கு இங்கே இவர்கள் யாரையுமே நம்ம வந்து தவறாக சொல்லவே முடியாது. இவர்கள் சொல்லப்பட்டதும் காட்டப்பட்டதும் அவர்கள் புரிந்து கொள்ளப்பட்டதும் வேற ஒன்றா இருக்குது வந்து. அப்போ இது முதல் முறையாக அவங்க அதை பார்க்கும்போது அவங்க பயங்கர ஒன்றாகிறாங்க வந்து, ஓ இப்படிலாம் இருப்பாங்களா, இப்படி தான் இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து அது ஒர்க் ஆகுது வந்து. இன்னும் சொல்லப்போனால் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து இப்போ சாம்சிஎஸ் வந்து பேசிக்கலி ஒரு கிறிஸ்டின் அதுலேருந்து வர்றாரு, மகேஷ் முத்துசாமி ஒரு ஹிந்து, நான் அடிப்படையில் ஒரு இஸ்லாம் சமூகத்துலேருந்து வர்றேன். இப்போ இங்கே இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆமாம், டெஃபினெட்லி. நான் ஒரு இன்டர்வியூவில் கூட இது ஒரு ஸ்டேஜில் கூட சொல்லியிருந்தேன், ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் வந்து கஸ்தூராஜாவோட வீடாக நீங்கள் பார்க்குற வீடு வந்து ஒரு பிராமின் ஒரு அக்ரஹாரத்திலோட வீடு வந்து. ஸோ அந்த பிராமின் வந்து அந்த கதையை கேட்டுட்டு அவர் வந்து இப்படியான கதைகள் இப்படியான படங்கள்லாம் வர வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு அவர் வந்து அந்த வீட்டை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளார ஒரு 3 அடி குழி தோண்டி காக்குழிங்கிற நாங்கள் செட் பண்ணுறதுக்கு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் நாங்களே ரொம்ப ரகசியமாக அந்த வீட்டுக்குள்ளார வெளியில் ஷூட் பண்ணுறோன்னு தெரியாத அளவுக்கு பண்ணும்போது கிராஜுவலாக அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கொண்டு வந்து எங்களுக்கு டீ கொடுக்குறதுலேருந்து ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு கேரவன் இல்லை, அவங்களுடைய உடைகள் மாற்றிக்கிறதுக்கான அசௌகரியங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க தங்களுடைய வீடுகளை கொடுத்ததுலேருந்து அந்த அக்ரஹாரமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ அப்போ ஒரு விஷயம் தெளிவாக என்ன தெரியுதுன்னா வந்து மனிதமாக தான் இருக்குது. ஸோ அப்படி ஒரு பவுண்டரிஸே நம்ம இங்கே வெளியில் இது அந்த மாதிரியே இல்லை. அன்பு எல்லா இடத்துலையும் அன்பாக தான் இருக்குது வந்து.
அரசியலாக்கப்படக்கூடிய விஷயங்கள் வந்து வேறையாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு இப்படியான மனிதர்கள் நமக்கு பெரிய நம்பிக்கையை தராங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து எப்படி நான் சாம்சிஎஸ் மகேஷ் முத்துசாமி மீரா கதிர மாதிரியோ எப்படி நான் சொன்னக்கூடிய அந்த 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 பிராமின் அந்த வீடு தராங்களோ அது மாதிரி இந்த படத்தில் நடித்த 99% வந்து பார்த்திங்கன்னா நான் முஸ்லீம்ஸ். இப்போ நீங்கள் படம் பார்த்தக்கூடிய இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் சொல்கிறேன். வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சலூனில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் என்னை மீட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தார். ஸோ நான் மீட் பண்ணி அவர் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, சார் படத்தில் நடிக்கிறா நிறைய பேர் வந்து என்னுடைய கஸ்டமர் சார், தயவு செஞ்சு படத்தை சீக்கிரம் முடிங்க, எல்லாம் தாடியை வச்சுக்கிட்டு பாயாக திட்டுறாங்க, நீங்கள் எப்போ முடிக்கிறீங்க, இவங்க எல்லாமே நான் முஸ்லீம்ஸ். ஸோ இப்போ நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருமே சேர்ந்து எல்லாருக்காகவும் உருவாக்கப்பட்ட படம். இது எல்லாருக்காகவும் உருவாக்கப்பட்ட படம் வந்து அன்பு தான். வந்து இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு 10வது நிமிஷம் இந்த படம் வந்து நீங்கள் வந்து உங்களை பார்ப்பீங்க, உங்கள் வீட்டை பார்ப்பீங்க, உங்களுடைய சித்தப்பா சித்தி உங்களை சுற்றி இருந்தவங்கள தான் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக சினிமாங்கிற ஃபீலே போய் நீங்களும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆளாக மாறிவிடுவீங்க. அதான் உண்மை. இப்போ நீங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வந்து மற்றபடி வெளியில் ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா, இஸ்லாமியர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்கங்கிற மாதிரி, இஸ்லாமிய படம்னா இப்படி தான் இருக்குங்கிற மித்து இருக்குல்ல, அது இந்த படம் பார்க்கும்போது எல்லாமே அது பிரேக் ஆகும். வந்து அது கண்டிப்பாக எனக்கு ரியலைஸ் ஆகுது. இப்போ நீங்கள் கஸ்தூரி ராஜா சார் பற்றி சொன்னோன்னே எனக்கு சொன்னது ஆமாம் இல்லை எப்படி அதை நான் ஐ ஜஸ்ட் ஃபர்காட் இட் வைல் இது கான்வர்சேஷனில் எப்படி சாரை வந்து இந்த ரோலுக்கு காஸ்ட் பண்ணணுன்ட்டு யோசிச்சிங்க. அண்ட் அது ஒட்டாமல் இல்லவே இல்லை. இட் வாஸ் ஸோ கன்வின்சிங் தட் எங்களுக்கு வந்து அப்படி தான் அந்த கேரக்டராக தான் எங்களுக்கு தெரிஞ்ச எந்த இடத்துலையும் மாற்றிருக்கீங்க இல்லை அவர் வந்து அந்த கெட்டப்பில் இட் நெவர் ஃபெல்ட் தட் வே. ஹவு டிட் யூ டூ தட்? அப்படி தான் இருக்காங்க. நம்ம தான் வேற ஒன்று நினச்சிட்டு இருக்கோம். முஸ்லீம்னா நமக்கு காட்டப்பட்ட வந்து பயங்கரமாக சாம்பிராணி போட்டுக்கிட்டு நமக்கு ஒரு முஸ்லீம் இருப்பாங்களா, அது இல்லை. கஸ்தூரி ராஜா எப்படி இருக்காரோ அப்படி தான் நம்ம மாமா. நீங்கள் ஸ்லாங்கவே நீங்கள் சொன்ன மாதிரி வேற ஒரு ஸ்லாங்கில் தான் பேசுகிற மாதிரிலாம் ஃபிலிம்ஸில் காமிச்சிருக்காங்க இது வரைக்கும். ஆமாம் இல்லை, அதுதான் சொல்கிறேன் இல்லையா. வந்து ஆக்சுவலாக நம்ம உண்மையாக சொல்லப்போனால் இது எதுவுமே சொல்லப்படலை, இது எதுவுமே காட்டப்படலை. இதை சொல்லப்படும் போது காட்டப்படும் போது மக்கள் வந்து இது நம்ம தானே, இவங்க நம்மக்குள்ளே இருக்கிறவங்க தானே அப்படிங்கிறது அந்த அவர்கள் அப்படிங்கிற அந்த 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 கான்செப்ட் வந்து வேற்றுமையே இல்லாமல் மாறுது. வந்து கஸ்தூரி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் அன்பிலீவபிள் சப்போர்ட். அவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னென்னா, நான் அவரோட என்ராசாவின் மனசிலே வரும்போது நான் ஊரில் கோலி கொண்டு விளாண்டுட்டு இருந்திருப்பேன். வந்து ஸோ அவரை வந்து நான் ஒரு சீனியர் டைரக்டர், எனக்கு அவரை ஆக்சுவலாக அவரை கமிட் பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் பயங்காட்டினாங்க. வந்து நீங்கள் அவர் சரியான முசுடு, நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக அவரோட ஒர்க் பண்ண முடியாதுன்னு எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. ஆனால் எப்படி அவரை வந்து காஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சீங்க? இஸ் நெவர் ஆக்டட் இன் ஃபிலிம்ஸ் இல்லை ஒரு படம் வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் போர்ஷன் நடிச்சிருக்காரு. ஆனால் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவர் நடிச்சதில்லை. எனக்கு அவரை காஸ்ட் பண்ணணும்னா எனக்கு விழித்திரு படம் பார்த்துட்டு அவர் என்னை ரொம்ப ப்ரைஸ் பண்ணார். ஸோ அப்போ எனக்கு ஒரு சீனியராக ஒரு ஆக்டர் வேணுமா நிறைய பேர் நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி நான் அது நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ சில காரணங்களில் அவங்க நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த படம் வெயிட் பண்ணி ஒவ்வொரு இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா, வெவ்வேறு காலகட்டங்களில் அந்த ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இதுக்கெல்லாம் அவங்களால வெயிட் பண்ண முடியாது. நம்ம வெயிட் பண்ணாலும் அதை நம்ம பே பண்ண முடியாதுங்கிறதுனால நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் வரல. அப்போ எனக்கு என்னென்னா கொஞ்சம் சினிமா தெரிஞ்ச ஒருத்தர் தேவைப்படணும் போது நான் டக்குனு என் மைண்டில் கஸ்தூரி ராஜ் சார் வந்தார். கஸ்தூரி ராஜ் சார்கிட்ட கேட்கும்போது அவர் முதல்ல மறுத்தார். தம்பி நான் நடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆர்வம் இல்லை அப்படின்னா என்னோடய ஸ்கிரிப்டை கொடுத்தான். வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு பவுண்டரி படிச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு 30 சீன் தான் முடிச்சிருப்பார். எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி நம்ம அந்த ஸ்கிரிப்டை பண்ணலாம் அப்படின்னு மேற்கொண்டு நம்ம பேசலாம்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு பேசினார். இல்லை என்னென்னா கஸ்தூரி ராஜா பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து சிவாஜி கணேசன் வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் அவ்வளோ படங்கள் எட்டுப்பட்டி ராசா, நாட்டுப்புற பாட்டு, என்றால் சினிமா நிறைய பண்ணியிருக்காரு. அவர் எவ்வளோ நடிகர்களை மானிட்டரில் பார்த்துருப்பார், எவ்வளோ நடிகர்களை கரெக்ஷன் சொல்லியிருப்பார். ஆனால் ஒரு ஷார்ட் ஈவன் சிங்கிள் ஃப்ரேமுக்கு கூட வந்து அவர் மானிட்டர் பார்க்கவே இல்லை. ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு தண்ணி மாதிரி வந்தார். நான் ஒரு பாத்திரம் செஞ்சு வச்சுருந்தேன், அந்த தண்ணி எப்படி தன்னோட ஒரு பாத்திரத்துக்கு வடிவத்துக்கு மாறிக்குமோ அது மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக வந்து இதுக்கு மாறினார். யூசுஃபாவே மாறினார். வந்து அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு 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 கம்ப்ளீட்டாக ஒரு டைரக்டரோட ஆக்டர் தான். அவர் டைரக்டருங்கிற ஃபீல் அவரோட பழக ஆரம்பித்து ஷூட் பண்ணும்போது நமக்கே மறந்துருச்சு. அவர் திடீர்னு தோணும், ஐயோ ஒரு டைரக்டரில் நம்ம ஏன் இவர் வேலை வாங்கிட்டு இருக்கோம் நமக்கே தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். வந்து ஓகே. ஆமாம்.
ஸோ ஒவ்வொருத்தவங்களோட சப்போர்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ், இந்த சின்ன பையனாக இருக்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லுக்கில், பெரியவனாக இருக்கிறான் இத்தனை வருஷம் கழிச்சு வரன்றப்போ அதுக்கேற்ற மாதிரி மாறி வரப்போ, ஸோ எவ்ரிபடி இஸ் புட் இன் தேர் ஒர்க் அப்படின்றது அதில் ரொம்பவே. ஆமாம், நான் வந்து அந்த படத்தை வந்து லைஃப்பில் என்னோட லைஃப் டைம் படமாக நினச்சேன். இதை வந்து நான் ஒரு சினிமாவாக இல்லாமல் இது ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன். கடந்த 60 வருடங்களாக இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு அங்கமாக இருந்தக்கூடிய ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு மனிதர்களுடைய டாக்குமெண்டேஷனாக இருக்கும். அது ஒரு முதல் படமாக அது இருக்கிறதுனால நான் அதை எந்த வகையிலுமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது, லத்தாஜிகளாக நம்ம அதை வந்து அப்ரோச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி தான் பண்ணோம். ஸோ அதுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. ஈவன் வந்து இப்போ மேல் கேரக்டர்ஸுங்களை தாண்டி, இப்போ பிஹைண்ட் த கேமராவில் ஒர்க் பண்ணுற என்னையை தாண்டி இதில் நடிச்சிக்கக்கூடிய பெண்கள் வந்து காத்திருந்தது இருக்குல்ல, அதுதான் வந்து அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் பெரிய அளவில் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா டக்குன்னு பெண்களுடைய முகங்கள் மாறும், காத்திருக்கும் போது அவங்களுடைய நிறைய வாய்ப்புகளை இழக்க வேண்டியிருக்கும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அவங்க இந்த கேரக்டர் மேலே இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டில், அஃபெக்ஷனில் அவங்க வெயிட் பண்ணி நான் சொல்லும் போதெல்லாமே மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. நான் திடீர்னு ஒல்லியாக இருந்து குண்டாக மாறுவாங்க, குண்டா மாதிரி திரும்ப ரிவர்ஸில் ஒல்லியாக மாற சொன்னால் மாறுவாங்க. வந்து அப்படிலாமே ஒர்க் பண்ணாங்க. வந்து மால்விகா மனோஜ் அவங்களோட கடைசியில் அவங்களோட லுக்கும் வந்து அது நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கன்வின்சிங்காக மாற்றிருப்பாங்க. அண்ட் அவங்க பேசுகிற விதம், அந்த இமோட் பண்ணதுமே வந்து ஒரு மாதிரி டீப் இம்பேக்ட் கொடுத்துரும் நமக்கு. அந்த மாதிரி ஒன்று ரொம்ப குட்டியாக ஒன்று பண்ணியிருப்பாங்க, பட் அது என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. மாளவிகா மனோஜ் வந்து அவங்கள இதுதான் அபிபி தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ஆண்பாவம் பொல்லாததும் ஜோவும் அதுக்கப்புறம் கமிட் பண்ணி ரிலீஸ் ஆன படங்கள். நான் வந்து கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே ஆடிஷன் பண்ணேன். எனக்கு அந்த காலகட்டத்தோடைய ஒரு முஸ்லீம் பெண்கள் இருக்காங்களே, அவங்க வந்து ஐப்ரோலாம் ஸ்லேவ் பண்ணாமல் அவங்க ரொம்ப அடர்த்தியான புருவங்களோட, அந்த கை காலில் அந்த ஷோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்னதான அந்த ரோமங்களோடு இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்களை நான் பார்த்து வந்துருக்கேன். ஸோ அப்படி ஒரு டிப்பிக்கல் ஒரு முஸ்லீம் கேர்ள் வரும்போது ஒரு 150 பேருக்கு மேலே பார்க்கும்போது, அப்போ அவங்க மலையாளத்தில் ஒரு படம் பண்ணி முடித்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. பிரகாஷன் பரக்கட்டைன்னு ஒரு படம் ரிலீஸே ஆகலை. அப்போ என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு மூலமாக வந்து நான் அவங்களோட ஃபேமிலியில் பேசும்போது அந்த பொண்ணோட இன்னசென்ஸ் எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அவங்க அந்த வீடியோ காலில் பேசும்போதே எனக்கு அதை ரொம்ப ரசித்து அவங்களோட பேசினேன். ரொம்ப சச் ஏ கிரேட் அவங்க வந்து ரொம்ப ரசனையான ஃபேமிலி. அவங்க அம்மா வந்து ஒரு பெரிய பரதநாட்டியம் டான்ஸரு, அவங்க அப்பா ரொம்ப நல்ல படங்களை ரொம்ப தொடர்ந்து விரும்பி பார்க்கக்கூடிய ஒருத்தர். ஸோ அவர் இந்த கதையை கேட்ட உடனே அவர் ரொம்ப நான் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அதன் பிறகு இந்த கேரக்டருக்காக வெயிட் பண்ணி வர கேப்பில் தான் அவங்க ஆண்பாவம் பொல்லாததை பண்ணி அவங்க ஜோ பண்ணி அவங்க திரும்பி வந்த அந்த சேஞ்சஸ் வந்து என்னோடய படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக மாறிச்சு. வந்து ஆக்சுவலி அதெல்லாமே வந்து நாங்கள் அந்த பீரியட் வெயிட்டிங் பீரியட் தான் ஹபீபியோடைய. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, காட்டை வெட்டி தடத்தை உருவாக்குறதுங்கிறது வந்து ஈஸியாக ஒரு படம் பண்ணணும். வந்து ஜாலியாக இந்த மாதிரியான 3 பருவங்கள், இந்த கெட்டப் சேஞ்செலாம் இல்லாமல் வந்து ஒரு 30 நாள் ஒரு படம் முடிச்சு வர மாதிரியான ஒரு படம் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் வந்து. ஓகே, ஸோ ஆல்டுகெதர் எல்லாரோட சப்போர்ட்னாலையும் உங்களோட கிரேட் எஃபர்ட்ஸ்னாலையும் ஹபிபி வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் இட் இஸ் அவுட் ஃபார் ரிலீஸ் நவ். அத்தனை பேருடைய அப்ரிசியேஷன் வருது. அண்ட் மக்கள், ஐ திங்க் இது வந்து இட் வில் சர்வ் யோர் பர்பஸ் ஆஃப் த ஃபில்ம். நீங்கள் எதுக்காக இந்த படம் எடுத்தீங்களோ அது நடக்கும். டெஃபினெட்லி இந்த படம் இஸ்லாமியர்களை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து ரொம்ப தெளிவாக உருவாக்கும். வந்து இதில் சில போதாமைகள் இருக்கலாம், மேபி அது இஸ்லாமியர்களே எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கவங்களுக்கே வந்து, ஏன்னா நம்ம வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒர்க் பண்ணுறோம், ஸ்லாங்கில், ஃபோட்டோகிராஃபியில், இன்னும் சொல்ல போனால் கிராஃப்டில், இப்படியான சில போதாமைகள் இருக்கலாம். அது வந்து நம்மளுடைய பட்ஜெட்டு, நம்ம காத்திருந்தது, புதுமுகங்கள், அந்த 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 லேண்ட்ஸ்கேப்புக்கே முற்றிலும் தொடர்புள்ளாதவர்களை வச்சு நம்ம டப்பிங் பண்ணது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து டெஃபினெட்லி இம்பேக்டை உருவாக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் இன்னும் சொல்லப்போனால் வந்து இப்போ பர்சனலாக நான் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் அதை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். வந்து என்னுடைய தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து முஸ்லீம், அவங்க ஒய்ஃப் வந்து இந்து. பட் ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளாரே அந்த ஒரு முஸ்லீம் ஹேட்ரட் பயங்கரமாக இருக்கும். வந்து ஸோ அதில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து எப்போவுமே வந்து அந்த முஸ்லீம் வெறுப்பு சொல்லப்பட்டுகிட்டே இருக்கும். வந்து இப்போ எனக்கு கூட தோணும், ஏன் இப்படி வந்து அந்த குழந்தைகிட்ட இப்படி சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. அவங்க அந்த ஃபேமிலி அந்த படம் பார்க்குறாங்க. அந்த ஃபேமிலியை படம் பார்க்கும்போது அந்த ஃபேமிலி கம்ப்ளீட்டாக அவங்க சொன்னது என்கிட்ட வந்து, நாங்கள் வேற ஒன்று புரிஞ்சு வச்சுருக்கோம்ல, நாங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுருக்குறோம், எங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது அப்படின்னு நாங்கள் வந்து. ஸோ அவங்களுடைய இப்போ அவங்க பழைய மாதிரி இல்லை.
ஸோ இது ஒரு ஃபேமிலி அளவில், ஃப்ரெண்ட்ஷிப் அளவில் இப்படி நிறைய என்னுடைய நண்பர்களே இந்த படம் பார்த்த நிறைய பேர் வந்து எங்களுக்கு முன்னாடி நாங்கள் இந்த இஸ்லாம் பார்த்தது வேறு, இந்த மக்களை பார்த்தது வேறு, இப்போ நாங்கள் பார்க்குறது வேறு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்கிறாங்க வந்து. ஸோ அந்த பர்பஸ் ஒன்று. ரெண்டாவது வந்து எனக்குமே அஸ் எ ஃபிலிம் மேக்கராக வந்து நான் வந்து தமிழ்நாடை தாண்டி கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு நான் விரும்புகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை இதை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபிலிம் மேக்கர்ஸ் இந்த படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறாங்க. ஈவன் நம்ம சுதா கோங்கரா மேடம் படம் பார்த்துட்டு ராம் சார் மூலமாக சுதா கோங்கரா பார்க்குறாங்க. சுதா கோங்கரா மேடம் மூலமாக அஞ்சலி மேனன் பெங்களூர் டேஸ் அவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு அவங்க இமீடியட்டாக என்கிட்ட 1 hour ஃபோனில் பேசுனாங்க. ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ரெஃபர் பண்ணாங்க வந்து. ஸோ என்னுடைய கேன்வாஸாகவுமே எனக்கு கொஞ்சம் இந்த படம் ஒரு ஓப்பன் பண்ணுது. அதையெல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, வெல் பிளான்டாக தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் வந்து. ஒரு ஈரான் படங்களுக்கு எப்படி வேர்ல்டு வைடாக ஒரு மார்க்கெட் இருக்கோ, ஈரான் படங்களுக்கு எப்படி ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ, மிக சீக்கிரத்தில் தமிழ்லேருந்து மலையாளத்துலேருந்து எப்படி முஸ்லீம் படங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கோ, அதை மாதிரி தமிழ்லேருந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முதல் துவக்கமாக அதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இதில் என்னென்னா, இதோட ரொம்ப பியூட்டியான விஷயம் என்னென்னா 99% நான் முஸ்லீம் நண்பர்கள் சேர்ந்து இதை உருவாக்குறாங்க. அதுதான் இந்த லேண்டோடைய பியூட்டிங்கிறது. இந்த லேண்டோடைய பியூட்டிங்கிறது வந்து அந்த படத்தில் ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கோவில் இருக்கும், ரைட் சைடில் ஒரு மாஸ்க் இருக்கும். கவனிச்சிருப்பீங்க இந்த பையன் பைக்கில் போகும்போது வந்து. ஸோ நான் அந்த இமேஜை தான் நான் வந்து இங்கே இருக்கிற லைஃப்பை பார்க்குறேன் வந்து. ஓகே. ஸோ இங்கே வந்து மயில்வாகனன் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் கதையில் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நீங்கள் கூட சொன்னீங்க வந்து, நீங்கள் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து யூசுஃபோட இதில் வந்து அவர் வந்து கடைசி அழுகிறப்போ. ஆமாம். ஸோ அதுதான் அந்த லேண்ட் வந்து. ஸோ அதைத்தான் நான் இந்த இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய சதி வலை பின்னல் உருவாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறதும் அதுதான். ஸோ நம்ம பார்க்குற, நமக்கு சொல்லப்படுற, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கை வேறு ஒன்று இருக்குது. அந்த வாழ்க்கை வேறு ஒன்று தூரத்தில் இல்லை, வேறு ஒன்றா இல்லை, அது நம்ம மாதிரி நம்மளாம் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து. அது ரொம்ப அழகாக, ரொம்ப கன்வின்சிங்காக எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. சொன்னதுக்கு இன்ஃபேக்ட் தேங்க்யூ. ஏன்னா நாங்கள் ராங் பெர்ஸ்பெக்டிவ்ல எவ்வளோ இருந்திருக்கோம். ஸோ எஸ், ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ. ஹபிபி வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது. நம்மளோட பர்பஸையும் சர்வ் பண்ணும், அட் த சேம் டைம் பேசின மாதிரி பிஸ்னஸ் அளவுலையும் ஒரு பெரிய ஹிட் ஆகும். நிச்சயமா. இதில் உங்களுக்கும் தேங்க்ஸ். ஏன்னா நான் உங்களோட எல்லா இன்டர்வியூஸையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப குறைவான இன்டர்வியூஸ் தான் நான் பார்க்குறது உண்டு. அதில் உங்களோட ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. Chera Home Junction presents Super Summer Sale, May 1st to May 31st, up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.